ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். வேதத்தில் ஒரு நல்ல வசனம் சொல்லுகிறது, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி பார்ப்பதை போல. ஏதாவது தரமாட்டாளா அப்படின்னு பார்க்குற மாதிரி நம்முடைய கண்கள் கர்த்தருடைய கைகளின் மேல் நோக்கமாக இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல வேறு எதை பார்க்கவும் வரவில்லை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹாலையோ எண்ணெயோ இந்த இடத்துல எதையும் பார்க்க நீங்கள் வரவில்லை. நீங்கள் பார்க்க வந்திருப்பது இயேசுவை. நீங்கள் கேட்க வந்திருப்பது அவருடைய வார்த்தைகளை. அவர் உங்களுக்கு ஒவ்வொருத்தரிடத்திலும் தனித்தனியாக பேசணும். ஒருவேளை நாம் பிரசங்கம் பண்ணால் கூட நான் பேசும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பக்கத்திலிருந்து அந்த காரியங்களை எடுத்து சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்கிறது கொஞ்சமாக இருக்கும், உங்களுக்கு கர்த்தர் பக்கத்திலிருந்து அந்த காரியத்தினுடைய முழுமையை விளங்க பண்ணுவார். ஆகவே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு விலையேற பெற்றவைகள். அந்த எதிர்பார்ப்போடு இருந்தால் தான் கர்த்தர் பேசுவார். சும்மா நம்ம கூட்டத்தோடு வருவோம், கூட்டத்தோடு பேசுவோம், கர்த்தர் பேசினால் பரவாயில்ல அப்படி இருக்கக்கூடாது. தேவனை ஊக்கமாய் தேடினால்தான், தேடும் பொழுது என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி தேடும் போதே நாம் அவரை பார்க்க முடியும். சும்மா ஏதோ போகிற வழியில் போவோம், அவர் பேசினா கேட்போம், அவர் நம்மிடம் சொன்னால் நம்ம கேட்டுக்கொள்வோம் என்பது அல்ல. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், என்றைக்கும் தம்முடைய ராஜ்யத்தில் தம்முடைய ஆலயத்தில் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று அங்கே தாவீது சொன்னதை போல நம்ம ஒன்றையே கேட்கணும், அதையே நாடணும். தேவனுடைய ஆலயத்தில் தங்கி அவருடைய மகிமையை பார்ப்பதே நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய காரியத்தை குறித்து தெரிந்து கொண்டு அதற்காக நாம் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். நாம் அதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் நீர் உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி எங்களோடு பேசி எங்கள் கண்களை தொட்டு நீர் எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை விழிப்புள்ளவர்களாக மாற்றுகிறீர். தொடர்ந்து உம்முடைய கரத்தின் வல்லமை எங்கள் நடுவில் வெளிப்பட எங்களை பூர்ணமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசும், எங்களோடு நீர் இடைப்படும், காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தையும் ஞானத்தையும் எங்களுக்குள் தந்தருள். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு புதிய காரியம் எழுப்புதலுக்கு எதிரான இந்த ஊழியங்கள். நம்ம நினைக்கிறோம் எழுப்புதலுக்கு எதிராக பிசாசு தான் வேலை செய்வான் என்பது நமக்கு தெரியும். கர்த்தர் சில நாட்களுக்கு முன்பாக போன வருஷத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி பேசினார். எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் கானானிய ஆவிகளை கடிந்து கொண்டு கட்டி நீங்கள் ஜெபிக்கணும். ஆவிகள் கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டன. முதல்ல உலக சரித்திரத்தில் பிசாசு விழுந்து போன தூதர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்தின் சங்கிலிகளினால் கர்த்தர் அவைகளை தப்ப விடாமல் பாதாளத்தில் கட்டி வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த பொல்லாத ஆவிகள் தேவர்கள் என்று தங்களை காண்பித்து உலகத்தில் முதல்ல ஆவிகளை கடவுள் என்று வணங்க ஆரம்பித்த இனம் கானானிய இனம். கானானியர்கள் அவங்க தான் முதல்ல கடவுளை விட்டு விழுந்து போன தூதர்களின் ஆவிகள் என்று சொல்லுகிற பிசாசின் ஆவிகளை கடவுள் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க. அதுக்கு முன்னால் வேறு யாரும் செய்யலை. அதுக்கு முன்னால் இருந்த உலகம் அழிந்து விட்டது. நோவா பிறந்தார். நோவா காலத்தில் அந்த உலகம் எல்லாம் அழிந்து விட்டது. நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. காம், சேம், யாப்பேத் என்பது அவருடைய பெயர். அப்போ எல்லாம் உலகம் முழுசையும் கர்த்தர் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு உலகத்தை படைக்கும் பொழுது அதில் கடவுளுடைய பிள்ளைகள் தான் இருந்தார்கள். நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய சந்ததியும் அவங்க ஜனங்கள் தான் இருந்தாங்க. மற்றவர்கள் எல்லாம் கர்த்தர் அழித்து விட்டார். அப்போ இப்போ முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள் இந்த காமுடைய வழியில் வந்த அவனுடைய பிள்ளையின் வழியில் வந்த வம்சத்தாராகிய கானானியர்கள். இந்த கானானியர் தான் முதல்ல பிசாசின் ஆவிகளை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆவிகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் விரவி விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பொல்லாங்கிலும் தீமையிலும் இரத்தம் சிந்துதலிலும் ஜனங்களுடைய பொறாமைகளை தூண்டிவிடுவதையும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களை எழும்ப வைப்பதையும் பாவ காரியங்களை விதைப்பதையும் உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றன. அவங்க அன்னைக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் சத்துரு மறுபடியும் கிரியை செய்வதற்கு வழி இல்லாமல் போயிடும். ஏனென்றால் உலகத்தில் ஒரு ஆவி கிரியை செய்யணும்னா, அது கடவுளுடைய ஆவியாக இருந்தாலும் சாத்தானுடைய ஆவியாக இருந்தால் கிரியை செய்யணும்னா மனுஷனுடைய உதவியோடு தான் செய்ய முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இந்த உலகத்தை மனிதர்களின் கைகளிலே கொடுத்து விட்டார். அதனால தான் பிசாசின் ஆவிகள் மனிதருடைய உதவியை நாடுகின்றன. கானானை வஞ்சித்து ஏமாற்றி உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச ஆவி
கர்த்தர் ஏற்படுத்தும் எல்லா திட்டங்களுக்கும் எதிராக கிரியை செய்வதை வழக்கமாக வச்சிருக்குது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்ட போது அவர்கள் விடுதலையாகிற நேரத்தில் சாத்தான் எழும்பி அதற்கு விரோதமாக காரியங்களை செய்து, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமாய் வரும்பொழுது ஒரு கூட்டத்தை எழுப்பி அவங்கள மோசைக்கு விரோதமாக பேச வைத்து, சாத்தான் எல்லா தேவனுடைய திட்டத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எதிராக கிரியை செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறான். இயேசு பிறந்த பொழுது ஒரு கூட்டத்தை எழுப்பிவிட்டு 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல வைத்து, கடவுள் தேவன் என்னென்ன ஒரு திட்டத்தை பூமியில செய்யணும்னு நினைக்கிறாரோ உடனே சத்துரு அதற்கு விரோதமாக தான் பயன்படுத்துகிற மனிதர்கள், தனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற மனிதர்களை கொண்டு அதற்கு எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்து விடுவான். இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரத்தில் ஒன்று. எல்லா நேரத்தில் நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய திட்டம் எப்போ செய்யணும்னு வருதோ அந்த நேரத்திலலாம் சாத்தான் அந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு அவன் தன் கை கீழ்ப்படிந்த மனிதர்களை பயன்படுத்துவான், சூழ்நிலைகளை பயன்படுத்துவான், பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான். இது காலங்காலமாய் செய்வது ஒன்றும் புதுசு இல்லை. இது சாத்தானுக்கு வேலை, சாத்தானுடைய கடமை அது. அவன் அதை செய்கிறான், அதற்கு மனிதர்களை பயன்படுத்துகிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், கானானியர்களால் வணங்கப்பட்டு வந்த அந்த பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் விரவி வியாபித்து, இனி உலகத்தில் தேவன் செய்ய போகிற மிகப்பெரிய அவருடைய திட்டம் கடைசி கால எழுப்புதல் என்பது. இந்த எழுப்புதல் ஒரு உலகந்தழுவின எழுப்புதலாக வரணும். அந்த எழுப்புதல் இந்திய தேசத்திலிருந்து வர வேண்டும் என்று நம்ம நிறைய ஆதாரங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு இதை எப்படியாவது தடை செய்யணும் என்பதற்காக சத்துரு கடைசி காலங்களில் அந்த ஆவிகளை கொண்டு, அந்த ஆவிகளை பின்பற்றுகிற மனிதர்களை கொண்டு காரியங்களை செய்து வருகிறான். அப்போ இந்த பிசாசின் ஆவிகளுடைய கிரியை அது தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்பது நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்த ஒரு காரியம். மாத்திரல்ல, பிசாசனுடைய தந்திரங்களையும் என்னென்ன விதமான ஆவிகள் எங்கே கிரியை செய்கிறது என்பதையும் கர்த்தர் அவைகளுக்கு கொடுத்த எல்லா விவரங்களையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கும் தன்னுடைய காரியத்தை எதிர்பார்க்கிற விசுவாசிகளுடைய பிள்ளைகளுக்கும் அவர் வெளிப்படுத்தி பேசி கொண்டு வருகிறார். இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்ல போகிற காரியம் என்னன்னு கேட்டால், பிசாசு மாத்திரம் இல்லை, சில ஊழியர்களை பயன்படுத்தி எழுப்புதலுக்கு எதிராக கிரியை செய்ய நம்ம நினைக்கிறோம். எதிரி, கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற எதிரி வெளியே தான் இருக்கிறான் என்று நம்ம நினைக்கிறோம். இல்லை, உள்ளேயும் இருக்கக்கூடிய எதிரிகள் இருக்கிறாங்க. அதைத்தான் இன்றைய தினத்திலிருந்து அடுத்த வாரத்திலே நம்ம சில காரியங்களை குறித்து ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். அது வெளி தோற்றத்துக்கு பார்த்தா தேவனுடைய பிள்ளைகள் போலவே இருப்பாங்க. அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறது போலவே காண்பிப்பாங்க. இயேசுவின் பெயரை வைத்து ஒரு பேர் கூட வச்சுக்கிடுவாங்க. நமக்கு பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்கள் தானே என்று நம்ம நினைப்போம். ஆகவே தான் இயேசு இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று அறிந்து அவர் துவக்கத்திலே சொன்னார், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனால் அனுப்பப்பட்டதோ என்று எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஒருத்தர் ஒரு ஊழியக்காரன் என்ற போர்வையில பேசினார் என்பதற்காக நம்பிராதீங்க. மேடையிலிருந்து சொல்லப்படுவது எல்லாமே சத்தியம் அல்ல. சத்தியம் என்பது மேடையில் அல்ல, வேத வசனத்தில் இருக்கிறது. நீங்க இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். மேடை அலங்காரத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அலங்காரமான மேடையில நல்ல மனித புகழ்ச்சி பெற்ற ஒரு மனிதன் பேசினால் அது சத்தியமாகி விடாது. இயேசு பேசினதுக்கு பேர் தான் சத்தியம். அது சமூலமும் சத்தியம். அதை ஒப்பிட்டு அதை காண்பிச்சு பேசுறவன் பேசுறதுதான் சத்தியம். மனிதன் தன்னுடைய சுயத்திலிருந்து சத்தியத்தை பேச முடியாது. ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்கிறது, இயேசு நானே சத்தியம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசுவின் சத்தியத்தை பேசினா தான் சத்தியம். மனிதர்கள் தங்களுக்கு தோன்றுகிற வார்த்தைகள் நல்லது மாதிரி தெரிஞ்சு சொன்னா கூட அது சத்தியம் அல்ல. ஏனென்றால் மனிதன் எவனுக்குள்ளும் சத்தியம் இல்லை. அப்படி இருக்கிறத நீங்க நம்புறீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? நானே சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? நானே சத்தியம். யாராவது சொல்லி பாருங்க பார்ப்போம். நானே சத்தியம். நான் சத்தியம் அல்ல, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறவன். இயேசு சொன்ன சத்தியத்தை குறித்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறவன். நான் சொல்வது சத்தியம் அல்ல, நான் சொல்வது இயேசு சொன்னதா இருந்தால் அது சத்தியம். நீங்க அதைத்தான் நம்பணும். நான் புகழ் பெற்றவன், ஜனங்கள் நடுவிலே மரியாதை பெற்றவன், நல்ல ஆடம்பரமான ஒரு இடத்தில் இன்று பேசுகிறவன், திரள் கூட்டம் வருகிறது என்பதற்காக நான் சொல்வது சத்தியம் அல்ல. நான் மாத்திரம் அல்ல, என் கூட சேர்ந்த எந்த ஊழியக்காரனும் சத்தியம் அல்ல. இயேசு ஒருவர் தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார். இயேசு சொன்னதை ஒருத்தன் சொன்னான்னா அது சத்தியம்.
தானாய் ஒரு கருத்தை சொன்னால் அது கண்டிப்பாய் சத்தியம் இல்லை. உலகத்தில் நல்லொழுக்கங்களை நன்னெறிகளை போதித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது நமக்கு மனுஷ காரியத்தில் ஞானம் உள்ளதை போல இயேசுவை தாண்டி வேற எவ்வளோ பேர் நல்ல நெறிகளை சொன்னவங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து சத்தியம் என்று ஒன்று இருக்க வேண்டுமானால் அது இயேசுவின் வழியாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் நானே சத்தியம் என்றார். நானும் சத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இயேசு மாதிரி இன்னும் யாரோ கொஞ்சம் பேர் சத்தியவான்கள் இருக்கிறார்கள் போல் இருக்கிறது. சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க போல, அவங்க சொல்ற சொந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். நான் சொல்ற புரியுதா? நானும் சத்தியம் அப்படின்னு சொன்னா நானும் சத்தியம், அவரும் சத்தியம், இவரும் சத்தியம்னு அர்த்தம். ஆனா இயேசு சொன்னார் நானே சத்தியம். அல்லேலூயா. இயேசுதான் சத்தியம். இயேசுவை தாண்டி வேறொரு சத்தியம் இல்லை. அவர் சத்தியம் மாத்திரமல்ல, அவரோடு நெருங்கி பழகின தேவ மனுஷன் தாவீது சொல்லுகிறார், அவர் சொன்னது சத்தியம் மாத்திரம் இல்ல, சமூலமும் சத்தியம். எந்த பக்கத்துல சமூலமம் என்று சொன்னால் 100% முழுக்க முழுக்க எந்த டைமென்ஷன்ல பார்த்தாலும் எந்த கோணத்துல பார்த்தாலும் அதுதான் சத்தியம். நான் என்னுடைய சொந்த கருத்தை சொன்னால் அதில் சத்தியம் இருக்காது, அது கலப்பா மாறிடும். கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். அதை நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாதிரியாய் சத்தியத்துக்கு தூரமானவர்கள் உள்ளே வந்து சத்தியத்தை போதிக்கிறதை போல போதித்து ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்புவாங்க. அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டுகொள்ள முதல்ல நீங்கள் சத்தியத்தில் நல்ல பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். யாருக்கு அது தெரியும்? இது நல்லதா டூப்ளிகேட்டான்னு யாருக்கு தெரியும்? அதுல பழகினவங்களுக்கு தான் தெரியும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு துணி கடையில் போய் துணி வாங்கினா கூட அது நல்ல துணியா சாயம் போகுமா என்பது துணி வாங்கி பழகினவங்களுக்கு தான் தெரியும். இது நல்ல அரிசியா, அது என்ன மாதிரின்னு சொல்லி அதில் அரிசியில் பழகினவங்களுக்கு தான் அது தெரியும். அப்போ சத்தியத்தில் நீங்கள் பழகினவர்களாக இருந்தால் நீங்கள் அதை கண்டுபிடித்து விடுவீர்கள். இல்லை என்றால் சொல்ற தப்பு. இது வேத வசனத்துக்கு புறம்பானது. இவன் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுகிறான். இவன் சத்தியவானை போல தன்னை சத்தியத்தை போல காண்பித்துக் கொள்ள விரும்புகிறான் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சத்தியத்தில் பழக்கம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கைதட்டிடுவீங்க. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் நீங்கள் அதை அப்படி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி சத்தியத்திற்கு தூரமான பழக்கமில்லாத ஜனங்களுடைய எளிய ஆத்துமாக்களை வஞ்சித்து அவங்கள ஏமாற்றி தன்வசப்படுத்தி கொண்டு தங்கள் பின்னால பின்பற்றும்படிக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஒரு நல்ல ஊழியக்காரனை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த நல்ல ஊழியக்காரன் இயேசுவை காட்டுகிறவனாக இருக்கணும். ஒருவேளை உங்களை தேடி உங்களை கடவுள் மாதிரி நினைச்சிட்டு ஐயா நீங்க தான் எல்லாம்னு சொன்ன, இல்லை, இயேசு அவர் தான் எல்லாம். நாங்கள் அவர் போகிற பாதை, அவர் இருக்கிற இடத்தை வழிகாட்டுகிற வழிகாட்டிகள். நாங்கள் வழிகாட்டுற இந்த இடத்துல வரும்போது ராமநாதபுரம் 23 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னு சொல்லி ஒரு போர்டில் போட்டிருக்கு. நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே வர்றீங்க. அந்த போர்டு கிடைக்கல, அங்கே கொண்டு உங்களை ராமநாதபுரத்தில் விட்டுருச்சு. உடனே அந்த போர்டுக்கு போய் யாரும் மாலை போடுவதில்லை. நீ தான் எங்களுக்கு வழிகாட்டினாய், நாங்கள் அந்த ஊருக்கு வர்றதுக்கு யாரும் காட்டுறதில்லை. அது தன் கடமையை செய்தது. நாங்கள் வழிகாட்டுகிறவர்கள். சத்தியம் எங்கே இருக்குன்ற அங்கே இருக்குது. நீங்கள் நான் இல்லை, சத்தியம் அங்கே இருக்கிறது, போங்க என்று சொல்லி அதை வழிகாட்டணும். பவுல் அப்படித்தான் செய்தார். அவரிடத்தில் வந்தவர்களை பார்த்து, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீர்கள்? நாங்கள் உங்களைப் போல ஒரு சாதாரண மனுஷர் தானே. அப்போ இது சத்தியம். யார் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது? நானா அல்லது பர்னபாவா? யார் அறையப்பட்டது? இயேசு தானே அறையப்பட்டார். ஒருவன் என்னை சேர்ந்தவன் என்கிற பவுலை சேர்ந்தவன் என்கிறான், ஒருவன் பர்னபாவை சேர்ந்தவன் என்கிறான். இது என்ன? நானா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லி இயேசுவை தெளிவாக காண்பிச்சு கொடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், புதிய புதிய ஊழியங்கள், சத்தியத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் எழும்பி கர்த்தருடைய சத்தியத்தை தேடி கர்த்தருடைய திட்டங்களை தேடி வருகிறவர்களை திசை திருப்புவதற்காக சத்துரு கிறிஸ்தவர்களுக்கு நடுவில், ஊழியங்களுக்கு நடுவில், ஊழியர்களுக்கு நடுவில் எழுப்புதலுக்கு எதிராக பேசவும் ஜனங்களை திசை திருப்பவும் தக்கதாக ஊழியர்களை எழுப்பி பயன்படுத்துகிறான். இதுதான் எழுப்புதலுக்கு எதிரான ஊழியங்கள். இந்த ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கு நீங்க சொல்லி அவர்களை விழிப்புணர்வு அடைய வைக்க வேண்டும். கிறிஸ்துவை காண்பித்து கிறிஸ்துவை பின்பற்ற தூண்டாத எந்த ஊழியமும் தேவனுடையதல்ல. இயேசுவை பின்பற்ற தூண்டாத எந்த ஊழியமும், இயேசுக்கு பின்னால் போய் அவருக்கு சீஷராய் மாறுங்கள் என்று சொல்லாத எந்த ஊழியமும், உங்களை சபையில சேர்க்கறதுக்காக செய்யப்படுகிற ஊழியம் அல்ல.
உங்களை என்னிடத்தில் சேர்ப்பதற்காக, தங்களிடத்தில் சேர்ப்பதற்காக செய்யப்படுகிற ஊழியம் ஊழியம் அல்ல. ஒரு ஊழியம், ஒரு உண்மையான ஊழியம் என்பது இயேசுவோடு மனிதர்களை சேர்க்கணும். நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை எனக்கு சீஷராக்குங்கள் என்றார். யாருக்கு சீஷரு? ஒரு சபைக்கு இல்லை, ஒரு ஊழியனுக்கு அல்ல, எனக்கு சீஷராக்குங்கள் என்று இயேசு சொன்னார். அப்ப இன்னைக்கு சில ஊழியங்களை சாத்தான் எடுத்து பயன்படுத்தி, அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இயேசுன்னு பேரை சொல்லிட்டோம்னா நம்ம வந்து இயேசுவோடு இருக்கிறோம் என்று. அப்படி அல்ல அர்த்தம். இயேசுன்னு பேரை சொல்ற எல்லாருமே இயேசுவோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இயேசுவோடு கூட இல்லாதவங்க கூட, பக்க வழியில் இருக்கிறவங்க கூட இயேசுவை பற்றி சொல்ல முடியும். இயேசுநாதர் ஊழியம் செய்த காலத்திலேயே அவருடைய சீஷர் வந்து சொன்னாங்க, நம்மோடு இராதவர்கள் சிலர் உம்முடைய பெயரை சொல்லி அற்புதங்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இயேசுவிடத்தில். அப்ப பாருங்க, இயேசுவோடு இல்லாதவர்கள், இயேசுவோடு தொடர்பு இல்லாதவர்கள், அவங்க இயேசுவின் பெயரால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சீஷர் வந்து சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் ஒரு காட்சியை பார்த்தோம், நம்ம கூட இல்லாதவங்க, உங்க உபதேசத்தை கேட்காதவங்க, அவங்க தூரத்தில் ஒரு இடத்துல இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தில் அற்புதம் கூட செய்றாங்க, உம்முடைய நாமத்திலே அங்கே பிசாசுகளை கூட துரத்துறாங்க, அவங்க அங்க வந்து சாட்சி எடுக்கிறார்கள், ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்றார்கள். இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை சொன்னா ஜனங்கள் நடுவிலே நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோ, ஜனங்களுக்கு நடுவில் ஜனங்கள் திரளாக நம்ம ஏற்றுக்கொள்வார்களோ, அதற்காக இயேசுவின் பெயரை பயன்படுத்துறவங்க இன்னைக்கு இல்லை, இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தாங்க. அப்ப நம்மோடு இராதவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவோடும் அப்போஸ்தலர்களோடும். அப்படின்னா அப்போஸ்தலர்கள் என்றால் உபதேசங்கள், அப்போஸ்தல உபதேசம், அந்த உபதேசத்துக்கும் தூரமானவன். இயேசுவோடும் இல்லை, அவன் ஜெபிக்க மாட்டான், ஆண்டவரோடு கூட வந்து அமர்ந்திருக்க மாட்டான், ஆண்டவரோடு கூட வாழ மாட்டான், தேவனை கற்றுக்கொண்டிருக்க மாட்டான், அவருடைய பாதை வித்தியாசமா இருக்கும். ஆனா அவன் உபயோகப்படுத்துவது இயேசு என்ற பெயரை உபயோகப்படுத்துவார்கள். அதான் சொன்னாங்க, நம்மோடு இராதவன், உங்க கூட இல்லாதவன், எங்க கூட இல்லாதவன், உங்க பேரை வச்சு அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம் என்று. இயேசுவர்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, போட்டோம் பண்ணிட்டு போட்டோம் என்று சொல்லி அவர் விட்டு விட்டார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது என்பதை அந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. அதே மாதிரி ஒரு கூட்டம் ஆட்கள் எழும்பி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கடைசி நாட்களில் இந்த எழுப்புதலுக்கு விரோதமாக கிரியை செய்வதற்கு சாத்தான் ராவா வந்து எதிர்ப்புகளை தெரிவிப்பது அல்ல, அதுக்கு பதில் என்ன செய்யறான்னு சொன்னா, அதுவும் செய்யறான். இன்னொரு விதத்துல ஊழியக்காரர்களுக்கு நடுவிலேயே கர்த்தத்துவத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய கிரியைகளை கொச்சைப்படுத்தி பேசி, தேவனுடைய காரியங்களை மட்டுப்படுத்தி, அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களைப் போல காண்பித்து, வெளியே இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு எழுப்புதலுக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கும், வெறும் எழுப்புதல் மாத்திரம் இல்ல, தேவனுடைய திட்டத்திற்கும் எதிராக அவங்க கிரியை செய்வாங்க. அதை நீங்க தான் இடம் கண்டுகொள்ள வேண்டும். அது யாரு எங்க சொல்றாங்கிறத பார்க்கணும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படிப்பட்ட இடங்களில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை போதிக்கணும், சொல்லித்தரணும். வசனம் இப்படி சொல்லி இருக்குன்னு. நான் பொதுவாக மற்றவருடைய செய்தி என்னால் நான் அதிகமாக நான் போய் உட்காந்து கேட்கறது இல்லை, கேட்கறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் எங்களுடைய நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, சில கிளிப்பிங்ஸ் கொண்டு வந்து காமிப்பாங்க. கொண்டு வந்து காமிச்சு இப்படி ஒருத்தர் பேசினார், இப்படி ஒரு காரியம் சொன்னார் அப்படின்னு காமிப்பாங்க. நல்லா இருந்ததுன்னா அப்ரிஷியேட் பண்ணுவேன். சில ஆட்களுடைய ஊழியக்காரருடைய பெயர்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு நானே இங்கேருந்து ஒரு இமெயில் போட்டு, ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க, நல்ல வசனம் சொல்கிறீங்க, நல்ல வார்த்தையை சொல்கிறீங்க, அதே மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லி அவர்களை ஊக்கமூட்டும் வண்ணமாக கடிதம் எழுதுவேன். சில ஆட்கள் பேசுவது நமக்கு மனதிற்கு வேதனை தருவதோடு அது அப்படி பிளண்டர் மிஸ்டேக்காக இருக்குது, தப்பாக இருக்குது. அது ஏற்றுக்கொள்ள இருக்கும், என்ன சொல்வதுன்னு தெரியல, அது காமெடியா, அது சிரிப்பதா என்னன்னு தெரியல, அந்த அளவிற்கு அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு வாலிப தம்பி அவர் பேசுகிறார் ஊழியத்தில் வந்து, அவர் பேசுகிற ஒரு சின்ன கிளிப்பிங்கை கொண்டு வந்து காமிச்சாங்க. சொல்லு, தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க, நம்ம எல்லாம் தேவர்களையாக மாறி இருக்கிறோம். நீங்கள் யாரு அப்படின்னு சொன்னால் கீழே கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா சொல்லுங்க, நான் கடவுள்னு சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டம், அதுக்கு என்ன தெரியும்? நில்லுனா நிற்கும், ஓடுனா ஓடும், வந்து உட்காருங்கன்னா உட்காரும், எதையும் யோசிக்க மாட்டாங்க. உடனே அங்கே இருக்க நான் கடவுள். உடனே கேட்குறாரு, கடவுளுக்கு சளி பிடிக்குமா? கடவுளுக்கு காய்ச்சல் வருமா? கடவுளுக்கு தலைவலி வருமா? உனக்கு அது வராது. உடனே ஜனங்கள் கைதட்டுறாங்க. ஏன் நாளைக்கு வந்ததுன்னா நீ என்ன செய்வ? வரும்ல? ஏப்ரல் மாதத்தில் வரல,
மே மாசத்துல வரல, ஏப்ரல்ல கடவுளா இருப்ப, மேல கடவுளா இருப்ப, ஜூன்ல கடவுளா இருப்ப, டிசம்பர்ல தும்மல் வந்துச்சுன்னா கடவுள் இடத்துல இருந்து நீ இறங்கி விடுவாய். அப்ப நீ யோசிச்சு பாப்பா, ஐயோ ஏன் நமக்கு இருமல் வருது, அப்ப நான் கடவுள் இல்லையோ, சாத்தானா? ஆமா, சாத்தான் தான். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நீ சாத்தானா மாறிடுவேன். நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, கடவுள் கடவுள் தான், மனுஷன் மனுஷன்தான். கடவுள் மனுஷனை போல இறங்கி வந்தாலும் அவர் முழு மனுஷனாய் வாழ முடியாது. இயேசு மனிதனாய் இறங்கி வந்தார், மனித அவதாரம் எடுத்தார். ஆனா இயேசு முழு மனிதனை நம்ம மாதிரி வாழ முடியாது. இயேசு நம்ம மாதிரி வாழ முடியுமா? முடியாது. நம்ம திடீர்னு ஒரு நேரம் நல்ல வசனம் பேசிட்டு இருப்போம், நாளைக்கு நமக்கு வேண்டாம் என்று சொன்னா போய் தண்ணி அடிச்சிருவோம். ஒருவனை திடீரென்று நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டுருவோம், சபிச்சிருவோம், ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுவான், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு நம்ம தவறு செய்கிறவர்கள். இயேசு தன்னில் தானே பாவம் இல்லாமல் பிறந்தவர். பாவம் ஒன்று தவிர, அங்கே போட்டிருக்கு, பாவம் ஒன்று தவிர மற்றெல்லாவற்றிலும் அவர் நம்மை போல் ஆனார் அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. ஆனா அந்த பாவம் செய்கிற தன்மை நமக்குள்ள இருக்கிறது. இயேசு மனிதனாய் வந்தாலும் நம்மை போன்ற மனிதராய் அவரால் வாழ முடியல. நீங்கள் இயேசுவை போல மாறினாலும் முழு இயேசுவாய் மாற முடியாது. அல்லேலூயா. அப்படித்தானே வசனம் போட்டிருக்கு. இயேசுவை போல அவருடைய சாயலின்படி முழு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி அவருடைய கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடைஞ்சாலும், எந்த சூழ்நிலை பறந்தாலும் மனிதன் மனிதன்தான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்க கடவுளாக முடியாது. கடவுள் என்பது வேறு. அவர் மனிதனை தம் சாயலின்படி மாற்ற விரும்பினாலும் நீங்கள் கடவுளாய் மாறிவிட முடியாது. கடவுள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், எதையும் செய்யும் அதிகாரம் கொண்டவர். அவர் மாதிரி அவருடைய அந்த ரூபம், அவருடைய சாயல், அவருடைய சுபாவத்தை தரித்து கொள்ளலாம். நீங்க முழு கடவுளாக மாற முடியாது. அதனால கடவுள் கடவுள் தான், மனிதன் மனிதன் தான். அப்ப இங்க என்ன சொல்லி தராங்கன்னா, நம்ம எல்லாம் கடவுள். நீங்க யாரு? கடவுள். அப்ப நீ கடவுள் என்று சொன்னால் இயேசு யாரு? அப்ப நீயும் இயேசுவும் சமமாகி விட்டால் இயேசு உனக்கு எதற்கு தேவை? அப்ப நீங்களே நேரா பிதாவிடத்தில் போக முடியும். இதுக்கெல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தையில இத்தனை கேள்விகள் தொக்கி இருக்கிறது. நானும் கடவுள், இயேசுவும் கடவுள்னா அப்ப பிதாவிடத்தில் போவதற்கு நீங்கள் இயேசு இல்லாமலே போய்விடலாம் என்றெல்லாம் அர்த்தம் வருகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் எவனும் என் பிதாவிடத்தில் வரமாட்டான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா அந்த வார்த்தை? சொல்லுங்க. நானே வழி. யார் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. நானே சத்தியம். யாரும் சொல்ல முடியாது. நானே ஜீவன். என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவிடத்தில் வரான் சொல்ல முடியாது. நீங்க இன்னைக்கு நான் இல்லாவிட்டால் வேறொரு ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் உருவாக்கப்பட்டு விடலாம். ஆனா இயேசு இல்லாமல் எவனும் உருவாக்கப்பட முடியாது. அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையவும் முடியாது. ஒரே ஒரு இயேசு தான், ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு பரலோகம் தான், ஒரே ஒரு சத்தியம் தான், ஒரே ஒரு ஜீவன் தான். நீங்கள் நானும் கடவுளாயிட்டா இந்த இடத்துல என்ன 600 கடவுளா? எப்படி? என்ன சாத்தியம்? எப்படி நடக்கும்? அது அப்ப சொல்லுகிற வார்த்தையை அவர்கள் அது ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு கூட்டம் கைதட்டுது, ஏன்னா அவர் கடவுளாயிட்டாராம். பாருங்க, அந்த சர்ச்சுக்கு போங்க, உங்களை கடவுளாக்கி விட்டுறான். எப்படி இருக்கும்? சர்ச்சுக்கு போங்க, நீங்க இங்க போய் பாருங்க, அழுது வடித்து கொண்டு திறப்பில் நிற்கிறேன், கதறேன், புலம்புறேன், பெருமூச்சு விடுறேன், கண்ணீர் விடுறேன், முகம் கூப்புறேன். ஏங்க அங்க போ, உன்னை கடவுளாய் மாத்தி விடுகிறான். அவர் சொல்றாரு, அதுல கடவுள் தும்முவாரா, கடவுள் இருமுவாரா? ஏன் நீர் இரும மாட்டீரா? உன் சபைக்கு வரவன் தும்ம மாட்டானா? அப்ப அவன் யாரு? அப்ப நல்ல யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பொய் சத்தியங்கள். ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் அவருடைய மாம்ச உணர்ச்சியை தூண்டி விடுவதற்கும் இப்படிப்பட்டவர்கள் எழுப்புதலுக்கு தடையை கொண்டு வருகிறவர்கள். உங்களை தேவனுடைய திட்டத்தை பார்க்க முடியாதபடிக்கு திசை திருப்புகிறவர்கள். அவர்கள் திரளாக கடைசி காலத்தில் எழும்புவாங்க. அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் எழுப்புதலுக்கு எதிரான ஊழியங்கள். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில ஊழியங்கள், சில ஊழியக்காரர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இந்த யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17 to 19 வரைக்கும் உண்டான வசனம். யூதா 1வது அதிகாரம், அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அந்த 1வது அதிகாரத்துல 17, 18, 19 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அவர் முதல்ல நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னன்னு சொன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால, அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன் என்பது பொருள்.
இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் மூலம் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அவங்க சொன்னதை நீங்க ஞாபகத்துல கொண்டு வாங்க, நினைச்சு பாருங்க. என்னையா சொன்னாங்க அவங்க? கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. எப்பவா? கடைசி காலத்துல தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர். அப்ப இதுல இந்த ஒரு வார்த்தையில 3 கேள்விகளுக்கு உண்டான விடை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியர்கள் எப்பொழுது தோன்றுவார்கள்? கடைசி காலத்தில் என்று பதில் வருகிறது. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? இவர்கள் தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் வெளியே என்ன செய்வார்கள்? பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர்களாய் இருப்பார்கள். அவங்களுடைய சுபாவம், அவருடைய குணம் என்ன? இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், அதுல 19 வசனம் சொல்லு, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும். ஜென்ம சுபாவம் என்றால் ஒரு மனிதனுடைய மாம்ச சுபாவம், மாம்ச குணாதிசயம், மாம்சத்தில் தோன்றுகிற அவனுடைய மாம்சீகமான அந்த உணர்ச்சிகள், உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டவர்கள். அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை விடுதலையாக்கிற்றே என்று எழுதியிருக்கிறது. ஜென்ம பாவங்கள். இந்த ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. கர்த்தருடைய காரியங்களை பரியாசம் பண்ணான்னா நல்லா நீங்க எழுதி வச்சுக்கங்க. அவன் எவ்வளவுதான் கைதட்டினாலும், பாட்டு பாடினாலும், அவன் அந்நிய பாஷை பேசினாலும், அவன் தேவனுடைய ஆவி இல்லாதவன். அது வேதம் சொல்லுது. அவர்கள் பிரிந்து போகிறவர்களும். எதிலிருந்து? தேவனுடைய உபதேசத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, கர்த்தருடைய அபிஷேகத்திலிருந்து, தேவ ஜனங்களிடத்திலிருந்து, இயேசுவிடத்திலிருந்து பிரிந்து போகிறவர்கள். அவர்கள் உலகத்தின் மேல் ஆசை உள்ளவர்கள். அங்கே பவுல் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த தேமா என்பவன் என்னோடு கூட ஊழியத்துக்கு வந்தான், ஆனா வருகிற வழியிலே பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். நிறைய பேர் நம்ம பார்ப்போம், ஊழியத்துக்கு வர்றோம் ஐயா, நாங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்ய போறோம், ஊழியம் செய்ய போறோம், பிரதர் ஜோமனி கேட்டு சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும், கர்த்தர் எங்களுக்கு என்ன திட்டம் தர, எல்லாம் ரைட்டு தான். நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் கர்த்தர் பேசினார், திட்டங்களை தருவார். அந்த திட்டங்களை செய்வதற்கு கர்த்தர் பணத்தை கொடுத்தாரு, அவங்களுக்கு வசதியை கொடுத்தார். உடனே உலகத்தின் மேல், பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவத்துக்கு அடுத்த கிரியைகளையும் விட்டு பிரிந்து போய் உலகத்தோடு தங்களுடைய காரியத்தை அமைத்துக் கொண்டார்கள். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க, அதை உங்கள் ஞாபகத்தில் ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இது புதுசல்ல. கடைசி காலத்துல, கடைசி காலம் எப்போ? நீங்களும் நானும் வாழ்கிற இந்த கடைசி காலத்துல தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களே. அவன் பரியாசக்காரன், தேவத்துவத்தின் மகத்துவத்தை பரியாசம் பண்ணுகிறவன், கர்த்தருடைய திட்டத்தை பரியாசம் பண்ணுகிறவன், கர்த்தருடைய சித்தத்தை பரியாசம் பண்ணுகிறவன். அவர்கள் அங்கே தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அதை நீங்க நல்ல இந்த கடைசி காலத்துல ஞாபகத்துல வைக்கணுமே. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்களும், ஜென்ம சுபாவத்திலே கட்டப்பட்டவர்களும், ஆவி இல்லாதவர்களுமாய் இருப்பார்கள். இதான் வசனம் சொல்லுது. பரியாசக்காரர்கள் சுற்றிலும் எழும்புவார்கள். அப்படின்னா அவங்க எங்கிருந்து எழும்புவார்கள் என்றால், வெளியில கர்த்தருடைய பிள்ளைகளை போல, ஒரு ஊழியக்காரன் மாதிரி, ஒரு ஊழிய நிறுவனத்தை ஏற்படுத்தின மாதிரி, ஒரு சபை போதகன் மாதிரி, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி, ஒரு சுவிசேஷகன் மாதிரி, திரளான ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அந்நியன் அல்ல, உள்ள இவங்களை தான் வேதத்தில் எழுதியிருக்கு. இவர்கள் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடப்பாங்க. தங்கள் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தவன் தான் கர்த்தத்துவத்தின் காரியத்தை பரியாசம் பண்ணுவான். ஒருவன் தேவனுடைய காரியத்தை பரியாசம் பண்ணி பேசுறத நீங்க பார்த்தா உடனே சட்டுன்னு சொல்லிருங்க, இவன் கண்டிப்பாய் மறைவான பாவங்களிலும் அவன் துன்மார்க்கமான இச்சைகளிலும் கட்டப்பட்டிருக்கிறான். அதான வசனம் சொல்ற தீர்ப்பு. அவன் வெளியே வந்து என்ன வேணா காமிக்கலாம் தன்னை. ஆனா ஒரு மனிதன் தேவனுடைய காரியத்தை, தேவத்துவத்தை பரியாசம் பண்ணினால் வசனம் சொல்லுது, அவன் வெளியே என்ன காமிக்கலாம்? நீங்க அதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் துன்மார்க்கமான இச்சைகளிலே பிடித்து கட்டப்பட்டவன், மாம்ச உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டவன். அவன் வெளியே தன்னை ஒரு ஊழியக்காரனை போல காண்பிக்கிறான்.
ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பரியாசம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அவன் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவனா இருக்கணும். அவன் ஜென்ம சுபாவத்தான், ஆவி இல்லாதவன், அவனுக்குள்ள பரிசுத்தாவி இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடங்களை விட்டு விலகணும். இது கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப எழுப்புதலுக்கு எதிராய் எழும்புகிற ஊழியங்களில் பிரதானமானது பரியாசம் பண்ணுகிற ஊழியங்கள், பரியாசம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள், தேவனுடைய வார்த்தையை புரட்டி பேசுகிற ஊழியக்காரர்கள். இது மாதிரி நிறைய ஊழியங்கள் இருக்கு. ஒன்னா நான் சொல்ல போறேன். அதுக்காக ஒவ்வொரு மாசம் நம்ம ஜெபிக்க போறோம். இவைகள் எல்லாம் எழுப்புதலுக்கு தடையை கொண்டு வருகிற, எழுப்புதலுக்கு எதிரான ஊழியங்கள். சாத்தான் மேலேயே நீங்க குறி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஊழியக்காரர்களை சாத்தான் எழுப்பி உங்க பார்வை அவர்கள் மேல் போகாதபடிக்கு உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். உள்ளுக்குள்ளே இருக்கிறான் எதிரி. நம்மை போல, கிறிஸ்தவனை போல வேதத்தை தூக்கி கொண்டு மேடையில் ஏறிக்கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு ஒரு ஊழிய நிறுவனங்களை வைத்துக்கொண்டு ஸ்தாபனங்களை வைத்துக்கொண்டு இயேசு இயேசு என்று பேசுவதை போல காண்பித்து பரியாசக்காரன் அவன். அப்படிதான் அது கர்த்தருடைய வேதம் சொல்லுது. புதுசு இல்ல. அப்போஸ்தலர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி யூதா அங்கே தெளிவா எழுதுகிறான். இவர்களுடைய ஊழியம் எப்படியா இருக்கும்? என்ன செய்வான்? பரியாசம் பண்ண என்ன பரியாசம் பண்ணுவான்? அவன் சட்டையை பாரு, அவன் நடையப்பார், அப்படி பரியாசம் பண்ணுவான். என்ன பரியாசம் பண்ணுவான்? வேதத்தில் எழுதியிருக்கிறது 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள், 3, 4 ஆகிய வசனங்கள் கூட எடுத்துங்க. இதுல தெளிவாக சொல்லுகிறார் இந்த பேதுரு, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால். எல்லாரும் எடுத்துக்கிறணும், அப்பதான் நல்லது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். அதுல சொல்றாங்க, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிரூபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். இதே மாதிரி வார்த்தை தான் யூதாவும் சொல்றாரு பாருங்க. நாங்கள் உங்களுக்கு ஏன் நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறோம், ஏன் உங்களுக்கு வார்த்தைகளை சத்தியங்களை எழுதி கொடுத்திருக்கிறோம், நீங்கள் அதை வாசித்து எங்களால் கர்த்தரை ஆண்டவராகிய தேவன் எங்களை கொண்டு உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை நினைவு கூறும்படி உங்கள் மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதல்ல உங்க மனசை நான் நினைப்பூட்டுறேன். நாங்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்த கட்டளையை பாரு, உங்களுக்கு முன்னால சொன்ன எச்சரிக்கையை பாரு, பைபிளே திறக்காம நீ போகாத, எந்த இடத்துல சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நம்பி விடாதே. உங்களுக்கு தெளிவான உபதேசங்களும் உங்களை வழிநடத்தக்கூடிய சத்தியங்களும் வேதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கவனிச்சு பார்க்கும்படி நினைப்பூட்டுகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களிலே, அவர் அங்கதான் ஆரம்பிக்கிறார். அவங்க வாழ்ந்த அந்த காலத்திலே கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்பார்கள். அவங்க வந்து பரியாசம் பண்ணி, ஆண்டவருடைய வார்த்தையை பரியாசம் பண்ணி, அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கேயா? பைபிள்ல போட்டிருக்க இயேசு வருவார்னு, எங்க வந்தாரு, எப்போ வருவாரு அப்படின்னா, கர்த்தருடைய திட்டம், தேவன் வருவார் என்பது பரலோகத்தில் விதிக்கப்பட்ட தேவ திட்டம். தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவர்கள் தன் வாயை உயர்த்தி நாவை எழும்ப பண்ணி பரியாசம் பண்ணி சொல்வான், அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு, உங்கள் முன்னோர்கள் எல்லாம் மரித்த பின்பும் சகலமும், பூமி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தானே இப்பவும் இருக்குது. வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு எந்த அடையாளமும் இல்லையே, இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் ஏமாற்று, இந்த வார்த்தை உண்மை அல்ல என்று சொல்லி பரியாசம் பண்ணுவாங்களாம். இயேசு வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமா இருக்கிறதே என்பார்கள். வருவார் என்பது வருகை குறித்தும் அவருடைய எதிர்கால திட்டங்களை குறித்தும் பரியாசம் பண்ணுவாங்க. அவர்கள் கடைசி காலத்துல எழும்புவார்கள். அதுல அவரும் சொல்றார் பாருங்க, பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. ஏன் தேவனுடைய திட்டங்களை அவன் பரியாசம் பண்ணுகிறான் என்றால், தேவனுடைய திட்டத்தை நம்பினா நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டி இருக்கும். அதனால அவன் என்ன செய்யறான், அதெல்லாம் நம்பிக்கைக்குரியதல் என்று சொல்லி தங்கள் விருப்பப்படி நடக்கிறார்கள்.
அவர்கள் விருப்பப்படி நடக்க அவர் சொல்றாங்க, சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி பரியாசக்காரர்கள் சொல்லுவாங்களாம். நீங்க அவர்களை இப்போ எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். சமீப காலங்களில் யூடியூப் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக நிறைய பிரசங்கியார்கள் இருந்து ஜனங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு சின்ன லேப்டாப் இருந்தால் போதும், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், ஊழியம் செய்ய ஆரம்பித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து பைபிளில் போட்டிருக்க இந்த வசனம் தப்பு, இந்த ஊழியக்காரன் தப்பு, அவன் பேசினது தப்பு, இவன் பேசினது தப்பு என்று சொல்லி பேசுகிறார்கள். நான் அது தப்பு சொல்லலை. நீங்கள் ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கும் முன்பு, நீங்கள் தேவனுடைய வசனத்தை சொல்ல விரும்பும் முன்பு, ஒரு ஊழியக்காரனை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு, இந்த ஊழியம் இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்பு, நீங்கள் முதல்ல ஊழியம் செய்திருங்கள். நீங்க முதல்ல ஒரு 10 பேரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருங்க. நீங்கள் தேவ வசனத்தில் பழக்கம் இல்லாத உள்ளே புகுந்து வசனத்துக்கு அர்த்தம் சொல்ல முற்படாதீர்கள். அது தப்பா போயிடும். எங்க காலத்துல நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த நேரங்களில் 1980, 81, 82 போன்ற காலங்களில் எங்களை சுற்றி இருந்த ஆவிக்குரிய சபைகள்ல ஒருவர் போதகராய் பிரசங்கியாராய் வரணும்னு சொன்னா சுமாரா 15 வருஷம் காத்திருக்கணும். அவர் நான் போன ஒரு சர்ச்சில் எல்லாம் சபை ஆராதனை நேரத்தில் வேத வசனம் படிப்பாங்க பாருங்க, பைபிள் ரீடிங். அந்த பைபிள் ரீடிங் படிப்பதற்கு அவனது சபையில் 5 வருஷமாவது தொடர்ந்து அங்கத்தனா வந்திருக்கணும். திடீரென்று போதகர் அழைத்து சொல்லுவார், அடுத்த வாரம் பிரதர் நீங்கள் பைபிள் ரீடிங் பண்ணணும், இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் வரைக்கும். அவருக்கு அவ்வளோதான் சந்தோஷம் தாங்க முடியாது. எங்களை சபையில் பைபிள் வாசிக்க விட்டுட்டாங்கங்க, எங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் கொடுத்து பைபிள் வாசிப்ப, பைபிள் பேச, அந்த மேடையில் ஏறுவது அவ்வளவு பெரிய காரியம், அந்த இடத்தில் நின்று ஊழியம் செய்வது அவ்வளவு பெரிய காரியம். அது வேத வசனத்தில் பழக்கம் உள்ள, தேவனுடைய வசனத்திற்குள் ஆழத்திற்குள் நுழைந்து அதை நல்லா தெரிந்து அனுபவம் உள்ள, வசனத்தை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தின அவங்க தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். உன் கையில கம்ப்யூட்டர் இருப்பது என்பதற்காக நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பித்து விட முடியாது. அவன் வேத வசனத்தை கற்று தேர்ந்தவனும் வேத வசனத்திலே பழக்கம் உள்ளவனும் என்று எழுதியிருக்கிறது. அவன் அந்த பழக்கம் எப்போ வரணும்னா, அந்த வசனம் உன் வாழ்க்கையில் அனுபவமாக இருக்க வேண்டும். நீ வெளியே போகல, ஒரு 2 பேரை நீ கர்த்தருக்குள்ளே நடத்தவில்லை, உன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படவில்லை, ஒரு 2 பேருக்கு நீ ரட்சிப்பின் செய்தியை சொல்லல, நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வந்து விட்டாய். நீ யாரு மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல? உனக்கு என்ன தெரியும்? பேசுவதெல்லாம் சரி என்று அர்த்தமாகி விடுமா? யோசித்து பாருங்கள். அப்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இப்ப நிறைய சின்ன சின்ன இந்த டிவி ஸ்தாபனங்கள் வந்திருக்கிறது புதுசா. அவங்க எங்கன்னு கேட்டா இந்த டிவியில் இருக்க மாட்டாங்க, வெப்சைட்ல இருப்பாங்க. நிறைய டிவி சேனல், அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க, இது தப்பு, அது தப்பு, ஜெபிக்க கூடாது, ஜெப நட போகக்கூடாது, தீர்க்க தரிசனம் தப்பு, பொய் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீ யாரையா? முதல்ல உன்னை குறித்து சாட்சி என்ன? நீ எத்தனை பேரை கர்த்தருடைய நீதிக்குள்ளே நடத்தி இருக்கிறாய்? நீ சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நீ யாரு? நீ கர்த்தருக்கென்று நீ என்ன காரியத்தை செய்திருக்க, என்ன தியாகத்தை செய்திருக்கிறாய்? நீ எங்கிருந்து முளைத்தாய்? எங்கு வருகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? எதற்காக இந்த காரியத்தை போதிக்கிறாய் சொல்லி. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, பக்க வழியிலே உள்ளே நுழைந்து ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி பேசி நானும் ஊழியக்காரன் தான் என்று ப்ரூஃப் பண்ணணும். அவ்வளவுதான் அவங்களுக்கு கர்த்தருக்கென்று சிலுவையை சுமக்கவோ, கர்த்தருக்கென்று கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளவோ, எப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை தெளிவாய் போதிக்க முடியுமானால் அவன் தேவனிடத்திலே கற்றுக்கொண்டால் தான் போதிக்க முடியும். என்ன சொல்றீங்க? சும்மா பேச முடியாது. பைபிள் வச்சோ, கண்காணிச்சு வச்சோ, ஏதோ பல புஸ்தகங்களை வச்சோ, கமெண்ட்ரி வச்சோ, இங்கே போய் கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாம் பேச முடியாது. ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பகுத்து நிதானித்து ஆராய்ந்து பேசணும்னா அவன் தேவனிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கணும். தேவனிடத்தில் கற்றுக்கொண்டிருக்க வேண்டுமானால் அவன் அவருடைய நுகத்தை சுமந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஒரு யூனிவர்சிட்டியில போய் பட்டம் வாங்குறது இல்ல, அங்கே பரீட்சை எழுதி டாக்டரேட் வாங்குறது இல்ல. நாம் அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்க எங்க படிக்கணும்? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். சும்மா எல்லாம் படிக்க முடியாது. நுகம் என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
உங்க கழுத்து மேல நுகம் என்றால் ஒரு மாட்டை, ஒரு ஏர் மாட்டை அங்கே உழவுக்கு கொண்டு போகும் பொழுது கழுத்துல ஒரு பெரிய கட்டையை போடுவாங்க. அந்த கட்டையை போட்டு அதை தான் இழுத்து கொண்டு போகும். ஒரு வண்டியில் ஒரு மாடு பூட்டப்படும் பொழுது அதனுடைய கழுத்தின் மேல அந்த வண்டி கட்ட வைக்கப்படும். அது பேர் தான் நுகம். அது பாரம் உள்ளது, அதை இழுத்து கொண்டு போகணும். உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே கடந்து போகும் பொழுது தியாகம் உள்ளதாக, ரத்தம் சிந்துகிறதாக, கண்ணீர் வடிக்கப்பட்டதாக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நான் ஒவ்வொரு அடியிலும், நீ அந்த நுகத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிற ஒவ்வொரு நடையிலும் நான் உன்னோட பேசி உனக்கு கற்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதுதான் கற்பிக்க வேண்டும், நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சரியான யூனிவர்சிட்டி. அதான் ஆண்டவர் சொல்றார், வேற எங்கேயும் போகாத, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள், என்கிட்ட படிச்சுக்க. அதான் கர்த்தர் நமக்கு சொல்றது. அப்ப கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாத பட்சத்தில் உங்களால் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. எடுத்த உடனே மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற ஊழியம் செய்யறேன்னு சொல்லி உன்னுடைய நுகத்தை நீ கீழே இறக்கி வைத்து விடாதே. இது ஓட வேண்டிய பருவம், உழைக்க வேண்டிய பருவம், ரத்தம் சிந்த வேண்டிய பருவம். இன்னைக்கு இருக்கிற பெரிய ஊழியக்காரர்களை நீங்க நல்லா பாருங்க. கிராமம் கிராமமாய் அலைந்தவர்கள், வீதிகளில் நின்று பிரசங்கம் பண்ணினவர்கள், சின்ன கிராமங்களிலே எளிய ஜனங்களை தேடி போனவர்கள். எத்தனை பெரிய பெரிய போதகர்களுக்காக சபை கட்டுவதற்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, புறம்பாக்கப்பட்டு, இயேசுவினுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு காரியங்களை செய்ய. நீ பக்க வழியில திடீர்னு உள்ளே நுழைந்து பகட்டான ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு இது தப்பு, அது தப்பு, இதுக்கு அர்த்தம் இது. யார் உனக்கு சொன்னது? அது யார் உனக்கு அதை கற்பித்தது? இந்த பரியாசக்காரர்கள் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. கவனம். ஒருவனுடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவன் கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்கிறான் பாருங்க. நீங்க முதல்ல என்னையா செஞ்சிருக்க நீ கர்த்தருக்கு? எத்தனை ஜனங்களை, அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் என்றென்றைக்கும் வானத்திலே மின்னுகிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். யாரு? அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள், அநேகரை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர்கள், அநேக ஆத்துமாக்களை தேடி போனவர்கள், அநேகருக்கு கர்த்தர் நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கை இழக்க கொடுத்தவர்கள், நுகத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டவர்கள், வாழ்க்கையினுடைய அடிச்சோடில் ஊழியத்தின் பாதையில கஷ்டங்களை அனுபவிச்சு ஓடி 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 உழைத்து அலைந்து அந்த ஒவ்வொரு படியிலும் ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது, தேவனைகளை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது, அபிஷேகம் எங்களை வழிநடத்துகிற தன்மை எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு அணுவிலும் ருசித்து கற்றுக்கொண்டவர்கள். அது வெறும் ஏட்டுச்சுவடியில படிக்கல, எழுதப்பட்ட வார்த்தையில படிக்கல, தன் வாழ்க்கையின் அனுபவத்திலே இயேசு நல்லவர் என்று சொல்லி கேட்கல, மனப்பாடம் பண்ணி சொல்லல. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தவர்கள், அனுபவித்து பார்த்தவர்கள், முழுவதும் தன் அனுபவத்திலே படித்து கொண்டவர்கள். அவன் தான் பேச முடியும், அவன் தான் சொல்ல முடியும். நீ யாரு அதை பற்றி பேசுவார்? எங்கிருந்து வந்த? இவ்வளவு நாள் எங்க இருந்த நீ? திடீரென்று ஒருவர் எழும்பி ஜெபம் எல்லாம் பண்ணாதீங்க. இன்னொருவர் ஏன் நீங்கள் போய் அப்படியே போகணும்? அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பரியாசம். சில இடங்களில் சில அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா பரியாசம். வேதம் சொல்லுது இது புதுசு இல்லை, நீ வருவாய் என்று கர்த்தருடைய வேதம் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டது. பிசாசே, நீ வருவாய், நீ எழுப்புவாய், ஜனங்களை திசை திருப்ப பண்ணுவாய் என்று வேதம் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லிவிட்டது. அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்ததை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். நாங்கள் வாழுகிற இந்த காலம் கடைசி காலம் என்றால் இப்படிப்பட்ட பொல்லாத ஊழியர்கள் எழுப்ப வேண்டியது அவசியம். அவங்க எழும்புவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. கர்த்தர் வருவார் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் எங்கே என்று சொல்லுவார்கள், எங்கே என்று சொல்லுவார்கள். அவங்க ஏளனம் பண்ணுவாங்க. அவ ஜனங்களுடைய விசுவாசத்தை கெடுப்பாங்க, ஜனங்களுடைய விசுவாசத்தை குலைப்பார்கள். ஏன், எதற்கு, எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள்? நிறைய கிளிப்பிங்ஸ் கொண்டு வந்து காட்டுவாங்க. நான் பார்க்கறதுல அனுப்புவாங்க. இப்போ குறிப்பாக பாஸ்டர் அனுப்புவார் எனக்கு, இப்படி ஒருத்தர் பேசி இருக்கிறாரு அண்ணன் பாருங்க. சிலதை பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும், சிலதை பார்த்தா வேதனையாக இருக்கும். இவ்வளவு ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக இவங்கெல்லாம் யாரு? இவங்க இயேசுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இவர்கள் இயேசுக்கு என்ன தியாகம் பண்ணி இருக்கிறார்கள்? ஒரு போதகரை குற்றம் சாட்டுவதற்கு இவர் யார்? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை கிராமங்களில் போய் ஊழியம் செய்து அவர் செஞ்ச இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் இப்படி பரியாசம் பண்ணுவதற்கு இவர்கள் யார்? இவர்கள் தேவனால் இயக்கப்படுகிறவர்கள் அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்டவர்களும் அல்ல. அவர்கள் தங்களை குறுக்கு வழியிலே
ஊழியர்கள் என்று அவர் நிரூபித்துக் கொள்வதற்கு கிரியை செய்கிறவங்க. இடையில வந்து அப்படி திட்டுக்கிடுமா ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்க, அது அப்படியே இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார், ஜெப நடை திறப்பிலே நின்று அழுது கதறி எங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறார். இவ்வளவு பெரிய குடும்பம் பார்த்தீங்களா? வேதம் சொல்லு, திறப்பிலே நிற்கவும் தேசத்திற்காக கதறவும் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானே. திறப்பிலே நின்று ஏங்க கதறீங்க? அப்ப அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொன்னது, புதிய ஏற்பாட்டில் இயேசு உங்களுக்காக. அப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? உன்னை மாதிரி குத்தாட்டம் போட சொல்றியா? நாங்க டான்ஸ் ஆட சொல்றியாங்களா? என்ன செய்ய சொல்ற நீ? இவர்கள் உங்களை எப்படி வழிநடத்துவார்கள் யோசித்து பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சபைக்கோ ஒரு உபத்திரம் வருகிறது, ஒரு வேதனை வருகிறது என்றால் உங்களை யார் உங்களுக்காக ஜெபிப்பார்கள்? இந்த ஆள்கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ண சொல்ல முடியுமா? அவனுக்கு என்ன, அவன் போய் எந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அவன் உன்னை குறித்து கவலைப்படுகிறவன் அல்ல. தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறவன் அல்ல. இந்த மாதிரி வந்து இப்படி வந்து அந்த காரியங்களை செய்ய எவனாவது கண்ணீர் வடிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்ல. அவர்கள் தெரிந்து கொண்ட கிறிஸ்தவம் என்பது கொண்டாட்டம், அவ்வளவுதான். ஒரு தேசத்துல இத்தனை சீர்கேடு நடக்கிறதே, கண்ணீர் வடிக்கிறான்னு பாருங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அவர்களுக்கு தன்னை ஜனங்கள் முன்பாக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நேரா ஓடிப்பா, ஐயா எங்க வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, எங்க ஊர்ல கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள், அப்படியா ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவனுக்கு என்ன காணிக்கை, அவனுக்கு என்ன காசு, உன்னை பற்றி அவனுக்கு என்ன கவலை? தேசத்திலே நடக்கிற நிகழ்வுகளை குறித்து அவனுக்கு என்ன கவலை? பிசாசு ஜனங்களை வஞ்சித்தால் அதை பற்றி அவனுக்கு என்ன கவலை? நீங்க நம்ப மாட்டீங்க, தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு நடந்து ஜனங்கள் அங்கே செத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர் பக்கத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கான்சர்ட் நடத்தி மியூசிக் டீம் வச்சு பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். இது என்ன சொல்லுவது? தூத்துக்குள்ள சாகிறார்கள். ஒரு ஆள் சொல்றான், அதை பற்றி ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய டீமு, ஒரு பெரிய குரூப்பு திறப்பிலே நின்று ஜெபம் பண்றீங்களே, ஜெபம் பண்ணி என்னாச்சு, 13 பேர் செத்தாங்களே, எங்கேயாவும் ஜெபம் என்று கேட்கிறான். யாரு? ஒரு இந்து அல்ல, ஒரு போதகன். இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப என்ன ஜெபம் பண்ணக்கூடாதா? அங்க 13 பேர் செத்தது உனக்கு பரியாசம், அங்கே ஜனங்கள் மரிப்பது உனக்கு பரியாசம், சபைகள் உடைக்கப்படுவது உனக்கு பரியாசம். இப்படிப்பட்ட பேசுறதை கேட்டு கை தட்டினா நாளைக்கு உனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவன் எப்படி உன்னை காப்பாற்றுவான் என்று நினைக்கிறீங்க நீங்க? உனக்கு ஜெபம் பண்ண கூட நாதி இல்லாமல் போய்விடுவார்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அவனுக்கு என்ன தெரியும்? தேவத்துவத்தின் காரியத்தை எழுப்புதல் 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 என்று பேசுகிறார்களே, எங்கய்யா எழுப்புதல்? என்ன எழுப்புதல்? எதுக்கு எழுப்புதல்? இதை பற்றி ஏன் பேசணும்? இந்தியாவிலிருந்து வருகிறேன்னு சொல்லி உங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிறார்கள். உங்களை ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணா. ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுது குருட்டாட்டம் பிடிக்க பண்றதா? நீங்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவது குருட்டாட்டம் பிடிக்க பண்றதா? உங்களை விதவிதமா டான்ஸ் ஆட வைக்கிறது குருட்டாட்டம் பிடிக்க பண்றதா? நீங்க தான் சொல்லணும். உங்களை நடனம் ஆடிக்கொண்டு போவதற்கல்ல. பரலோகத்தில் பாருங்க, எப்பவுமே ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம். உண்மைதான், பரலோகத்தில் சாத்தான் இல்லையா, அதனால அங்க கொண்டாடுகிறார்கள். பரலோகத்தில் பிரச்சனை இல்லை, கொண்டாடுகிறார்கள். இங்கே நமக்கு எல்லாம் இருக்கிறது. பிரச்சனை இருக்குது, எதிரி இருக்கிறான், சத்துரு இருக்குது, பலவீனம் இருக்குது, பாவம் இருக்கிறது, பிசாசு இருக்குது. இது எல்லாவற்றுக்கு நடுவில் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தரை பிடித்து கொண்டே நடக்கணும். பரலோகத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு கவலை இல்லை. பரலோகத்துக்கு போய் நீங்க ஆடி பாடுங்க, உங்களை யாரு கேட்க போறா? பூமியில நீங்கள் செய்வதற்கு பல கடமைகள் இருக்கிறதே. அங்கே இருள் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அது வேற. இங்கே நீங்கள் வாழ்வது வேற. அப்ப வேதம் சொல்லுகிறது, கடைசி காலங்களிலே பரியாசக்காரர்கள் எழும்பி ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்ப பண்ணுவாங்க. எதை பரியாசம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் சொன்ன அவருடைய வருகையை, தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை அவன் ஏளனம் பண்ணுவான். ஏளனம் பண்ணி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்து தங்களிடத்திலே இழுத்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப பரியாசம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள், பரியாசம் பண்ணுகிற ஊழியர்
ஒருவர் எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தார். அந்த கிளிப்பில் ஒரு பாஸ்டர் அவர் நிற்கிறாரு, இன்னொரு ஆள் நிற்கிறாரு, வெள்ளைச்சட்டை போட்டிருக்கிறாரு, வெள்ளை பேண்ட் போட்டிருக்காரு. இவர் வந்து கேட்குறாரு, ஐயா நீங்கள் போட்டிருக்க இந்த சட்டை எவ்வளவு? 50,000 ரூபா. அடியாப்பா. நீங்கள் போட்டிருக்க கண்ணாடி எவ்வளவு அப்படின்னு. அந்த ஆள் வந்து சட்டையும் பேண்ட்டும் போட்டிருக்கிறார், வெள்ளைச்சட்டை வெள்ளை பேண்ட்டு. கண்ணாடி 20,000 ரூபா. அப்படியா, நான் கர்த்தருக்குன்னு தியாகம் பண்ணி போகிறேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் ஏளனமாக பேசுகிறார். நான் அந்த காட்சியை பார்த்து எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. ஏன்னா இவர் கேள்வி கேட்ட ஆளு சட்டையும் பேண்ட்டும் போட்டிருக்கிறார், கேள்வி கேட்டவர் ஃபுல் சூட்டில் கோட் போட்டிருக்கிறார். சொல்ற புரியுதா உங்களுக்கு? நான் கேட்குறேன், நீங்கள் போட்டிருக்க சட்டை எவ்வளோன்னு நான் கேட்குறேன் பாருங்க. நான் அவரை கேள்வி கேட்குறேன்னா அவரை விட விலை உயர்ந்த உடைகளை போட்டிருக்கிறேன். என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? இதன் மூலம் யாரை பழிக்க, என்ன பேசுவதற்காக இந்த காரியத்தை என்ன செய்யணும்? இதில் என்ன பக்தி விரித்து உண்டாகிறது? இது பரியாசக்காரர்கள் செய்கிற காரியம். வேதத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிறது. அப்ப இவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? பரியாச ஊழியம் செய்றவங்க இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பரியாசம் பண்ணி, தேவனுடைய திட்டத்தை பரியாசம் பண்ணி, மகத்துவங்களை பரியாசம் பண்ணி, நான் தான் கடவுள் என்கிறான் ஒரு ஆளு. நல்ல பகிரங்கமான பகிர்ந்து இருக்கு நமக்கு, நான் தான் கடவுள். ஏன்னா நான் வந்து இதுவரை கோட்டு போட்ட கடவுளை பார்த்ததில்லை, முடி ஃபங்க் கட்டு வெட்டின கடவுளை பார்த்தது. சொல்லி நான் தான் கடவுள் ஐயா அப்படிங்கிற என்னது? இது மாதிரி தான் நிறைய பேர் எழுப்பினார்கள். பிலிப்பீன்ஸில் ஒரு ஆள், நான் அங்கே இருந்த பொழுது, பிலிப்பீன்ஸில் இருந்த பொழுது அங்கே டிவியை பார்த்தேன். அதில் ஒருவர் இருக்கிறார், அந்த ஊரில் இருக்கிறார். யார்? ஒரு கிறிஸ்து இருக்கிறார், ஒரு இயேசு. அவர் ஒரு பெரிய இடத்தை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஏக்கர் நிலத்தில், அவங்களுக்கு ஒரு தனி டிவி சேனல் இருக்கிறது. 15-20 ஏக்கர் நிலத்தை நல்லா வந்து வளப்படுத்தி, அதில் வந்து பெரிய பெரிய வாசல்களை வைத்து, அங்கு இந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் மாதிரி நீல கவுன் போட்டு, வெள்ளை கவுன் போட்டு தூதர்கள் அப்படியே உலாவிக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஒவ்வொரு நாள் காலையில் பக்தர்கள் உள்ளே வந்திருக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர், அவர் அங்கிருந்து இந்த கையை விரித்து கொண்டு அப்படியே நடந்து வருவார். வந்து அப்படி அருள் பரிபாலித்து விட்டு மறுபடியும் போய் விடுவார். அவருடைய டிவி நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி இயேசு மாதிரியே ட்ரெஸ் பண்ணி, அதே மாதிரி முடியெல்லாம் வச்சு, நீங்கள் முடிஞ்ச போட்டு பார்க்கலாம். அவர் நின்று பின்னால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேவதூதர் மாதிரியே ரெக்க வச்சுட்டு அந்த பிள்ளைகள் அப்படி நின்று கொண்டிருப்பார்கள், அப்படியே பாடுவதும், அவர் நடக்கும்போது புகை போடுவதும் என்று. உண்மையிலேயே நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம், என்னடா காமெடி பண்ணுறாங்க. நாடகத்திலும் சினிமாவிலும் செய்ய வேண்டியதை உண்மையாய் காண்பித்து, அதை உண்மைன்னே சொல்லி, அதை பரலோக வாசலாம், அது மாசத்துல ஒரு தடவை தான் திறக்கப்படும், அது உள்ளே போகலாம். ஜனங்கள் திரளா உட்காந்து கைதட்டுறாங்க. அந்த ஆள் அப்படி உள்ள இருந்து அப்படி எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு சின்ன மலை குன்று மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆர்டிஃபிஷியலா. அது மேலே அப்படி ஏறி நின்னோன்னு, ஏன்னா மலை பிரசங்கம் பண்ணா தானே இயேசு, ஒன்று மலையில பேசணும் அல்லது கடல்ல பேசணும். அப்போ இந்த மலையின் மேலே ஏறின உடனே அவன் அப்படியே நிரம்பி கீழே விழுந்துறான் பயத்தில், உணர்ச்சி வசப்பட்டு. யாரை ஏமாற்றுவதற்கு செய்கிறீர்கள்? என்ன நடக்குது? நீ நல்ல ஒரு காரியம் தெரிஞ்சுக்குங்க, இயேசு ஒருவர் தான். அவர் வந்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், அவ்விடத்துக்கு போயிருக்கிறார், மறுபடியும் வருவார். இடையில வர்ற எவனையும் நம்பாதீங்க, அவன் இயேசு அல்ல, அது டூப்ளிகேட், வர்றதெல்லாம் டூப்ளிகேட். இயேசு ஒருத்தர் தானையா. எங்க இயேசு எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்பாடு செய்வதற்கு, அவைகளை சிருஷ்டிப்பதற்கு மேலே போயிருக்கிறாரு. போனவர் நான் வருவேன், வந்து நீங்களும் என்னுடன் இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறார். இவர் இங்கே வந்துட்டு மேக்கப் போட்டு, வேஷம் போட்டு, மலையில நின்று கையை காட்டி, உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்து, ஜனங்களுக்கு வந்து தீர்த்தம் கொடுத்து போற இயேசு அல்ல. இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம். எங்கள் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அவ்விடத்தில் எங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்களும் அவரோடு கூட இருக்கும்படி எங்களை அழைத்து கொண்டு போக மேகங்களுடனே திரும்ப வருவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த இயேசுதான் ஐயா எங்களுக்கு வேணும், ஏமாத்திர இயேசு எங்களுக்கு வேண்டாம். அப்ப இவர்களுடைய அடையாளம் என்ன? இந்த பரியாச ஊழியம் செய்கிறவர்களின் அடையாளம் என்ன? அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நம்ம கண்டுகொள்ளணும் என்று வேதத்தில் சில வசனங்களை நாம் எடுத்து பார்க்கலாம். ஒன்று சொல்லுகிறது, இவர்கள் இந்த மாதிரியான இந்த பரியாசம் பண்றவங்க ஒரு பெரிய ஊழியக்காரனோ, ஒரு நல்ல ஊழியக்காரனோ அவர்களுக்கு புத்தி சொல்லும்படி கடிந்து கொண்டால், பரியாச குணம் உள்ளவன், பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். இவர் இந்த மாதிரி ஆளுக்க பேசின போது பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருந்தாங்க, அவர்கள் கண்டனம் பண்ணி, இது தப்பியா, இந்த உபதேசம் தப்பு, நீ பேசுகிற இந்த வார்த்தை தப்பு. அது சொல்றாரு, பாவம் பெருகின இடத்திலே
கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறதுனால நீங்க எவ்வளோ பாவம் செய்ய முடியுமோ அவ்வளோ பாவம் செய்யுங்க, அப்பதான் கிருபை பெருகுமா. உங்கள் கிருபை பெருக்குள்ளது அதுவா வழி? அந்த வசனத்துக்கு அதுவா அர்த்தம்? பேசுறான் ஒரு ஆளு டிவியில, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும். அப்ப நம்ம கூட்டத்துக்கு வரவங்க பாவம் செய்யுங்க, பாவத்தை செய்ய 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 கிருபை பெருகி கொண்டே வரும் உங்களிடத்துல. அப்படி அதுக்கு ஒரு கூட்டம் விசில் அடிக்கிறான், கைதட்டுறான். உடனே பெரிய ஊழியக்காரர்கள் கண்டனம் தெரிவித்து, நீ பேசுற தப்பு, கேட்க மாட்டாங்க. கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். அவங்க சொல்ற சரியா, நீதிமான் என்னை குட்டின பொழுது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல் இருந்தது என்றார். அல்லேலூயா. தப்பு செய்யலாம், அந்த தப்பு செய்யும்போது அவர் அதை காரியத்தை கண்டித்து பேசுறாங்க பாருங்க. நீதிமான், நீதிமான் என்னை குட்டின பொழுது என் தலைக்கு அது எண்ணெய் வார்த்ததை போல் இருந்தது என்கிறார். இந்த முதல் அடையாளம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், ஆனா பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். பரியாசக்காரருடைய குணம், பரியாச ஊழியனுடைய குணம், கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். தான் சொல்லுகிறது தான் சரி என்று அவன் சாதிப்பான். 2வது குணாதிசயத்தை பாருங்க. நம்ம வேகமா பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதுக்காக ஜெபிக்க போறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:8 சொல்லுகிறது, பரியாசக்காரருடைய வேலை ஒரு தீயை கொளுத்தி போட்டு விட்டு போவது, ஒரு இடத்தை, நல்லா இருக்கிற இடத்தை அழிச்சிடுறது, ஒரு நல்ல கட்டப்பட்ட ஒரு ஊழியத்தை அழித்து விடுவது, நல்லா சேர்க்கப்பட்ட ஆத்துமாக்களை தீ கொளுத்தி விடுவது. சொல்றமே, போகும்போதே கொளுத்தி போட்டு போயிட்டு போயான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போகும்போதே கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாயான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நான் சொல்லுவாங்க. பரியாசக்காரர் பட்டணத்திலே தீ கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். பரியாசக்காரர்கள் பட்டணத்திலே தீ கொளுத்தி விடுகிறார்கள் என்றால், நீங்க நினைக்கிற மாதிரி தீ வெட்டியை வச்சு கட்டணத்துக்கெல்லாம் தீ வைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி போட்டு ஜனங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு வந்து விடுவார்கள். போற போக்குல கொளுத்தி போட்டு போயிட்டாயான்னு சொன்னுமா, அவன் தீயை கொளுத்தி போட்டான் என்ற அர்த்தம். ஜனங்களுடைய விசுவாசத்தை குலைப்பதற்காக ஒரு பட்டணத்தில் தீ பிடிச்சா எப்படி அவருடைய சீரழிந்து விடுமோ, அது மாதிரி காரியங்களை தன் பரியாசத்தினாலே உண்டாக்கி விடுகிறான். அவன் போகிற போக்கிலே விசுவாசிகளின் விசுவாசத்தை குலைக்கும்படி தீ கொளுத்தி விடுகிறான். அவருடைய நம்பிக்கையை அழிக்கும்படி தீ கொளுத்தி விடுகிறான். எழுப்புதலை பற்றி, தேவன் நமக்கு வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களை பற்றி அவன் பரியாசமாய் 2 வார்த்தை தீ கொளுத்தி போட்டு விடுகிறான் மனசுல. ஜனங்கள் அதை கேட்டு ஓ உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிற அளவிற்கு அவருடைய விசுவாசத்துல ஒரு தீயை கொளுத்தி போட்டு போயிடுறான். அது அவனுடைய குணம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:8 சொல்லுகிறது, பரியாசக்காரர் பட்டணத்திலே தீ கொளுத்தி விடுகிறார்கள். இந்த பரியாசமான ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னா, அவன் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு துரும்பை கூட அசைக்க மாட்டான். அவருக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே அங்கீகாரம் கிடைக்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே பணம் கிடைக்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஜனங்கள் அவனை பார்த்து கைதட்டணும், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குன்னு ஒரு சொட்டு வேர்வை சிந்த மாட்டான், ஜெபிக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் ஜெபத்தை பத்தி பரியாசம் பண்றவனாச்சே. கர்த்தருடைய வருகைக்கு அவன் தன்னையும் ஆயத்தப்பட மாட்டான், மற்றவர்களையும் ஆயத்தப்பட விட மாட்டான். ஏன்னா அவன் தான் அந்த கர்த்தருடைய வருகையை நம்புகிறது இல்லையே. அப்ப எதுக்கு நீ உள்ள வந்து ஊழியம் செய்கிற? இயேசுவை சொல்லணுமா, இயேசு என்கிற பெயரை வைத்துக் கொள்ளணுமா, அவருடைய வருகையை கேலி செய்யணுமா, அவருடைய வார்த்தையை கேலி செய்யணுமா? ஏன் வருகிறாய்? அப்போ இந்த பேரை சொன்னா தான் இவனுக்கு சோறு. இவர்கள் பெருவயிற்று நாய்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவருடைய தேவன் வயிறு, அந்த வயிற்றை நிரப்பணும், ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையினாலே தன்னை திருப்தியாக்கி கொள்ளணும். அவன் ஏதாவது ஒன்றை வித்தியாசமா பேசி தீ கொளுத்தி ஊரை 2 பட வைத்து தானதில் கொண்டாடி அந்த தீயில அவர்கள் தங்களுடைய குளிரை காய்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அவனுக்கு. உன்னை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, உன்னுடைய விசுவாசத்தை பற்றி கவலை இல்லை, நீ தேர்ச்சி அடைய வேண்டும் என்று கவலை இல்லை, உன் தேசம் சீரழியக்கூடாது என்பதை பற்றி கவலை இல்லை, தேசத்தில் நடக்கிற எந்த நிகழ்வுகளை பற்றி கவலை இல்லை. அவனுக்கு ஒன்றே ஒன்று வேண்டும், தன்னை விளம்பரப்படுத்த வேண்டும், தன் வார்த்தைகளை வியாபாரமாக்க வேண்டும், தன்னை பின்பற்றுகிற, அதை பார்த்து சந்தோஷப்படுகிற, கைதட்டுகிற ஒரு கூட்டத்தை தனக்கென்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இவனுக்கு பாலாபிஷேகம் பண்ண வேண்டும்,
தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவருடைய வயிற்றை நிரப்ப வேண்டும். உனக்கு சமுதாய உணர்வு இல்லை, கர்த்தரை பற்றி உணர்வு இல்லை, அக்கறை இல்லை. எவன் கேடு கெட்டு போனால் என்ன? நான் ஏதாவது ஒன்றை பேசி ஜனங்கள் நடுவில் என்னை பெரியவனாய் பாராட்டி அவர்கள் கொடுக்கிற இழிவான ஆதாயத்தை இச்சித்து என்னை ஊழியக்காரனை போல நான் பெயர் பெட்டி கொண்டு, இது எல்லா துறையில இருக்கிறாங்க, அரசியல் இருக்கிறாங்க, சினிமால இருக்கிறாங்க, ஜனங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவனை போல ஜனங்களை குறித்து பாரப்படுவன போல எல்லாம் காமிச்சு ஒரு தேசத்துல ஒரு காரியம் வெளியே நடந்தால் அதை பற்றி பேச மாட்டாங்க. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. தன்னுடைய கல்லாப்பெட்டி நிறைந்தால் போதும், அது அவர்களுக்கு சரி. ஊழியக்காரனுக்கு யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரனுக்கு பாரப்படவும் மாட்டான், ஜெபிக்கவும் மாட்டான், தேசத்தில் நடக்கிற எந்த காரியத்தை குறித்து பதற மாட்டான், சபைகள் அழிவதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, ஜனங்கள் சீரழிந்து போவதை பற்றி கவலை இல்லை. தன் பணப்பை நிறைய வேண்டும், தன்னை அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு பொருட்டாய் மதிக்க வேண்டும், அவ்வளவுதான். என்ன நடந்தா எங்களுக்கு என்ன? இதுதான் வேதம் சொல்லுகிறது. பரியாசக்காரர்கள் போகிற போக்கில் தீ கொளுத்தி போடுகிறார்கள் என்றால் ஊர் ரெண்டு பட்டால் இவனுக்கு கொண்டாட்டம், ஊர்ல கலகம் வந்தா கொண்டாட்டம், ஜனங்கள் ரெண்டாய் பிரிந்து கொண்டு ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும், ஒருவன் அது இல்லை என்று பேசி டிபேட் நடத்தி கொண்டிருந்தால் அதுல இவர்களுக்கு கொண்டாட்டம். யோசித்து பாருங்கள். அடுத்து சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் 35வது அதிகாரம் 16வது வசனத்துல தாவீது ரொம்ப நல்லா சொல்றார் ஒரு காரியத்தை. இவர்கள் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிறவர்கள், இவர்கள் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிறவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் மேலே பற்கடிக்கிறவர்கள். இதுதான் அவங்களுடைய குணம். சங்கீதத்தில் என்ன சொல்றாரு 35:16, அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் மேலே பற்கடிக்கிறார்கள். அப்ப இந்த ரெண்டு குணம் அவனுக்குள்ள இருக்குது. யாரு? பரியாசக்காரன் அப்பத்திற்காக. இதைத்தான் நான் சொன்னேன், அப்பத்துக்குன்னா சோத்துக்காக, நல்லா கலோக்கியெல்லாம் பேசுனா சோத்துக்காக இச்சகம் பேசுகிறவர்கள். ஒரு 10 ரூபா கூட கொடுத்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பேசுவானோ. இச்சகத்துக்காக, அப்பத்திற்காக, தன்னுடைய வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காக உன் விசுவாசத்துக்கு ஒலைய வச்சு, உன் நம்பிக்கையை கர்த்தரை விட்டு பிரிய வைத்து, உன்னை சிரிக்க வைத்து, கைதட்ட வைத்து, உன் ஆத்மாவுக்கு குழி பறித்து, உன்னுடைய கையில் இருக்கிற பணத்தின் மேல் தன் கவனத்தை வைத்து இச்சகத்தை பேசுகிறவர்கள் அப்பத்திற்காக. தாவீது எவ்வளவு அழகா சொல்லிருக்க சங்கீதத்துல பாருங்க. கர்த்தருடைய ஜனங்கள் மேல் பற்கடிப்பார்கள். பற்கடிப்பார்கள், பொறாமப்படுவாங்க. கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து பொறாம, அவன் செய்கிற அந்த ஊழியத்தை பார்த்து பொறாம, ஐயோ இவர்கள் இத்தனை ஜனங்கள் நடுவிலே வார்த்தைகளை சொல்ல பொறாம, கர்த்தரவர்களை பயன்படுத்த பொறாம, அந்த பொறாமை நிறைந்தவர்களாக இவர்கள் இருப்பாங்க. யாரு? பரியாசக்காரர். பல்ல கட்டிப்பான அப்படியே பார்த்தா, ஜனங்களை பார்த்தா, நல்ல ஊழியக்காரனை பார்த்தா, சபையை பார்த்தா, கர்த்தருக்கு வைராக்கியம் பாட்டு திரளான ஜனங்கள் அவருடைய தேடி வந்து அவருடைய நன்மைக்காக பாடுபடுகிற ஜனங்களை பார்த்தா பற்கடிப்பார்கள். என்மேல் பற்கடிக்கிறார்கள். நான் கடவுளுடைய மனுஷன். அவர் சொல்றார், நான் கடவுளுடைய மனுஷன். என்னை பார்த்தோன்னே பல்ல நர நரன்னு கடிக்கிறான். பொறாம. யாரு? பரியாசக்காரன். அதனாலதான் அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். என்னை தாக்குறதுக்கு வேற வழி தெரியல, பரியாசம் பண்ணி நியாஜபம் பண்றான், கையை காலை உதறி கீழே விழுகிறான். என்ன நடக்கிறது? அங்கே ஒரு ஆள் சொல்றாரு, அவனுக்கு வசனமே தெரியவில்லை. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, அபிஷேகம் வரும்போது கீழே விழுகிறோம், பட்ட பட்ட பட்டன் கீழே விழுறாங்க. கர்த்தர் யாரையும் விழத்தள்ளுகிறவர் அல்ல, நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர். அது எந்த விழத்தள்ளுகிறதை பற்றி சொல்லி இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. நீங்க தரையில விழுகிறதா சொல்லியிருக்கு. கர்த்தர் விழத்தள்ளுகிறவர் அல்லனா தரையில விழுகிறதா சொல்லி இருக்கிறதுல அந்த இடத்துல இல்ல, தரையில விழுகிறது இல்ல. ஒருவன் விழுந்ததுனால்தான் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக எழுந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? வேதத்துல சொல்றார், பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 14வது வசனத்துல, நான் சபையை துன்புறுத்தும்படி நானும் சிலருமாக புறப்பட்டு போன பொழுது எங்களை சுற்றிலும் பிரகாசித்த வெளிச்சத்தை கண்டு அப்படியே கீழே விழுந்தோம். விழுந்தான்ல. எதுல விழுந்தார் அவரு? உணர்ச்சி வசப்பட்டு விழுந்தாரா? யாரு தள்ளி விட்டு விழுந்தா? பிசாசு தள்ளி விடுச்சு அவரை. கர்த்தருடைய ஒளி அவர் மேல் வந்த பொழுது நான் கீழே விழுந்தேன். கீழே விழுந்துதான் இயேசுவை கண்டு கொண்டார் அவர். அப்ப அவர் யாரு தள்ளி விட்டது? நீங்க சொல்லுங்க. கர்த்தர் தள்ளி விடுகிறவர் அல்ல, உயர்த்துகிற. ரைட்டு. எந்த தள்ளி விடுதலை பற்றி அவர் பேசி இருக்கிறார்? உங்களை தன் பிரசனத்திலிருந்து தள்ளி விடுகிறவர் அல்ல, தன்னுடைய கிருபையிலிருந்து தள்ளி விடுகிறவர் அல்ல,
அதை சொல்லி இருக்கிறார். சரீரம் கீழே விழுவதை பற்றி அந்த இடத்துல சொல்லல. அது என்ன வியாக்கியானம் கொடுக்கிறான் அந்த ஆளு? யோசிச்சு பாருங்க. பவுல் கீழே தள்ளப்பட்டார் பரிசுத்தாவின் வல்லமையிலே. இன்னும் நல்லா சொல்லணும்னா, தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய தானியேல் சொல்லுகிறார், தேவனுடைய முகத்தை நான் பார்த்த பொழுது செத்த பிரேதம் போல விழுந்தேன். அப்ப யார் அவர் தள்ளி விட்டது? எலும்பில்லாதவனை போல கீழே விழுந்தேன். யோவான் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவள் தேவனை பார்த்த பொழுது நான் முகங்குப்புற செத்த பிரேதத்தை போல விழுந்தேன். அவரை யாரையா தள்ளிவிட்டா? அப்ப விழுதல் என்பது அதை பற்றி சொல்லப்படவில்லை. கர்த்தர் உங்களை விழத்தள்ளுகிறவர் அல்ல, எழுந்து நிற்கப்படும் சொன்ன உணர்ச்சி சபைத்து அவர்கள் கைதட்டுவாங்க. அவர் சரீரம் கீழே விழுவதை பற்றி சொல்லவில்லை. அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் சில சமயங்களில் நிரம்பும் பொழுது அவர்கள் ஆவியினுடைய வல்லமை தாங்க முடியாமல் சிலர் கீழே விழுந்திருக்கிறாங்க. தானியேல் சொல்லுகிறார், அந்த தரிசனத்தை நான் கண்ட பொழுது பல நாட்கள் வியாதிப்பட்டிருந்தேன். இந்த வியாதி இந்த தரிசனத்தை பார்த்ததுனால உண்டாச்சு. அப்படியே நான் விழுந்து வியாதிப்பட்டவனை போல கிடந்தேன். அவருடைய முகத்தை நான் பார்த்த பொழுது செத்த பிரேதத்தை போல விழுந்தேன். அவனுக்கு தெரியல, ஸ்லைடிங் இன் தி ஸ்பிரிட், ஆவியில் அப்படியே கீழே விழுந்தாங்க. மரம் போல கீழே விழுந்தேன். பரலோக ராஜ்யத்துக்கு நான் அங்கே அழைத்து செல்லப்பட்டேன். இதெல்லாம் வசனத்தில் நிறைய போட்டிருக்கு. நீங்கள் சொல்லுகிற விழுதல் என்பது வேறு. உங்களுடைய விசுவாசத்திலிருந்து விழுவது, கர்த்தருடைய கிருபையில், கர்த்தர் தம் கிருபையிலிருந்து ஒருவனை தள்ளி விடுகிறவர் அல்ல, தன் இரக்கத்திலிருந்து யாரையும் தள்ளி, அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் விழுவதை பற்றி அங்கே சொல்லல. இதை சும்மா அறகுறையா படிச்சுட்டு அதை உடனே கேலி செய்து ஏளனம் பண்ணி, ஏன் நீங்க ஆவில நிறையப்பட்ட பொழுது உங்களில் பல பேர் கீழே விழுந்தீங்களே, அங்கிருந்து ஊர்ல இருந்து வரும்போதே இன்னைக்கு போய் விழுந்துடணும்னு சொல்லி பிளான் பண்ணியா வந்தீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு கூட்டம் நடக்கிறது 4 மாடியில, ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடைசி நேரத்தில் சிலவங்க அப்படியே விழுறாங்க. அவங்க என்ன பொருத்தனை பண்ணிட்டு வந்தாங்களா? ஒரு 10 கூட்டத்திலேயா போய் விழுந்துடணுமையா எப்படியாவது? அல்லது பிளான் பண்ணி விழுவானா? யாராவது சொல்லுங்க, பிளான் பண்ணி விழுவானா? அந்த தேவனுடைய வல்லமை தாங்க முடியாம சிலருக்கு தாங்க முடியாது. அது வசனத்தில் இருக்குது. அப்ப இது கேலி செய்கிற பொருள் அல்ல. உனக்கு தெரியாத மகத்துவங்களை தூஷிக்கிறவன் பரியாசக்காரன். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த பரியாசக்காரர்கள், அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிறவர்கள் யார் அவர்கள் என்றால், ஏதாவது ஒன்றை வித்தியாசமா பேசி, இந்த விளம்பரத்தில் 2 விதமான விளம்பரம் இருக்கிறது. உண்மையிலே நல்லா அதனால கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்துகிற மனிதர். பக்க வழியிலே நுழையிற சில ஆள் என்ன செய்வானா, விளம்பரத்துக்காக ஒரு ஆள் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நம்ம பெரிய ஆளாகணும்னா பெரிய ஆட்களை எதிர்த்துறணும். யாரையா? பெரிய ஆளை எதிர்த்துட்டா இவர் பெரிய ஆள் ஆகிடுவாராம். ஒரு பெரிய ஆளை எதிர்த்து ஒரு 2 ட்வீட் போட்டோம்னா நம்ம பெரிய ஆள் ஆகலாம். பெரிய ஆளா மாத்திரம் இல்லை, உள்ளேயும் போக வேண்டி வரும். அதையும் நீங்க கவனிச்சுக்கிறணும். அப்படி பெரிய ஆளை எதிர்த்துறணும். நமக்கு தெரியாத ஏதோ ஒரு காரியத்தை கொளுத்தி போட்டோம்னா அதை பற்றி ஒரு 10 பேர் பேச ஆரம்பித்து எல்லாரும் இவரான்னு சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே நம்ம ஃபேமஸ் ஆகிவிடலாம். இது ஒரு வகை, இது ஒரு மேனியா. இது என்னன்னா, அது அவருடைய மனநிலை, பிறழ்வு. ஜனங்கள் நடுவில் எப்படியாவது அங்கீகாரம், எல்லா மனுஷனுக்குள்ள அது இருக்கும். ஜனங்கள் நடுவிலே ஜனங்கள் நம்மை கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதை எக்ஸ்ட்ரீமாய் வளர விட்டீர்கள் என்றால் தான் தப்பு. எல்லாருக்குள்ள இருக்கும். சைக்காலஜியில் சொல்றாங்க, ஒரு குழந்தை அழுவதே மற்றவருடைய கவனத்தை தன்மேல் திருப்புவதற்காகத்தான். ஒரு குழந்தை அழுவும், அம்மான்னு திடீர்னு கத்தும், சின்ன குழந்தை. அது ஏன்னா அப்பா அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளையை கவனிக்காம. இது தொட்டில்ல படுத்திருக்கோம், 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, உடனே வீர்னு கத்துவது அந்த கவனத்தை தன்மேல் திருப்புவதற்காக. மானத்தை மறைக்கத்தானே நம்ம ஆடை அணிகிறோம். ஏன் அதை மேட்சிங் பார்த்து போடுறோம் தெரியுமா உங்களுக்கு? மானத்தை மறைக்கத்தான் ஆடை அணிவோம்னா எதையாவது சுத்திட்டு வர வேண்டியதான். நீங்க ஏன் கரெக்டான கலர் பார்த்து போடுறீங்க? அது இயற்கை. ஆனா அது ஒரு அளவில் இருக்கணும், ஒரு லிமிட்டில் இருக்கணும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கௌரவமா இருக்கணும் நினைக்கிறோம்ல, தப்பு இல்லை. ஆனா அதுவே எக்ஸ்ட்ரீமா மாறும்பொழுது என்ன ஆகுறது என்றால், அதுவே அதிகப்படியாக மாறி திரள் ஜனங்கள், மாஸ் ஜனங்கள் என்னை பார்க்கணுங்க அப்படின்னு ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பிறழ்வு உண்டாகி விட்டதானால், எதுலையுமே எக்ஸ்ட்ரீமா போயிட்டீங்கன்னா அது தப்பா போய்விடும். அப்படி வரும்பொழுதுதான் இந்த மாதிரியான தேவையற்ற காரியங்களை செய்யும்படி சாத்தான் அவர்களை தூண்டி விடுவான். எதையாவது சொல்லு, எதையாவது பேசு, நம்ம தான் கடவுள் சொல்லு. இயேசு அங்கே இருக்கக்கூடிய பரலோகத்தில் நம்ம மாதிரி ஒரு ஆள் தான் சொல்லு, ஒரு மனிதன் தான் என்று சொல்லு.
உங்களை மாதிரி என்னை மாதிரி கொஞ்சம் நல்லவர் அப்படின்னு சொல்லு. அவர் கடவுள் சொல்லாத. இதெல்லாம் விதவிதமாக வித்தியாசமான காரியங்களை கொண்டு வந்து வேத வசனத்துக்கு அனர்த்தமான அர்த்தங்களை கற்பித்து அதன் மூலம் ஜனங்கள் தன்னை கவனிக்க வேண்டும் என்ற பார்வையை திசை திருப்புகிற யுக்தி தான் இந்த யுக்தி. அதனால இதை நீங்க நம்பக்கூடாது. நீங்கள் அவர்கள் சொல்லுவதை எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளணும். சத்தியம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருவது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த பரியாசம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பான்? பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு வரக்கூடிய தீமை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பரியாசக்காரன் ஞானத்தை தேடினாலும் அது அவனுக்கு கிடைக்காது. பரியாசக்காரர் ஞானத்தை தேடியும் அதை கண்டுபிடியான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:6 சொல்லுது. அவன் ஞானத்தை தேடினாலும் ஞானம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. 19:25 நீதிமொழியில சொல்றார், பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது என்று அவர் சொல்ல கேட்கிறோம். சரியா? பரியாசமான ஒரு ஊழியக்காரன் தேவத்துவத்தின் காரியங்களை, தேவனுடைய திட்டங்களை வசனத்துல முன்னறிவிக்கப்பட்டு இவர்கள் எழும்புகிறார்கள். வேதத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லியிருக்கிறார். நீங்க அதைத்தான் முதல்ல தெரிஞ்சுக்கணுமா? பரியாசக்காரர்கள் எழும்புவான். அவன் தேவனை குறித்தும் தேவத்துவத்தை குறித்தும் தேவனுடைய ஊழியங்களை குறித்தும் தேவனுடைய திட்டங்களை குறித்தும் பரியாசம் பண்ணி அவருடைய வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி ஜனங்களிடத்தில் கேட்பான் என்று அவர் நமக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட பரியாசக்காரர்களிடத்துல நாம எப்படி நடந்து கொள்ளணும் தெரியணும்ல. பரியாசம் உள்ள ஊழியக்காரன், கர்த்தர் சொல்றாரு நல்ல ஒரு வார்த்தை, சங்கீத புஸ்தகம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல கூட உட்காராமலும் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பரியாசக்காரரோட சம்பந்தம் கலவாமல் இருங்கள். கர்த்தருடைய மகத்துவத்தை தூஷிக்கிற எந்த நிகழ்ச்சியும் பார்க்காதீங்க. ஒரு சபையில தேவனுடைய திட்டங்களை குறித்து பரிகசிக்கப்பட்டால் அந்த இடத்துல உட்காராத. வேதம் சொல்லுது நமக்கு, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ஒருவன் தேவத்துவத்தின் மகத்துவத்தை தூஷித்து பரிகாசமான வார்த்தைகளை பேசி இந்த ஊழியத்தை செஞ்சா அங்க நீ உட்காராத. சும்மா கேட்கத்தாங்க போகாத. அதான் வசனம் சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரங்களில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்யறதெல்லாம்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் மாத்திரமல்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாம பாவியினுடைய வழியில நிக்காம பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராம இருந்து தியானிக்கிறவன் செய்யறதுதான் வாய்க்கும். நீங்கள் அதையும் செய்து கொண்டு இதையும் செய்து கொண்டு நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நினைத்தால் ஏமாந்து போய் விடுவீர்கள். அப்ப நீங்கள் விலக்க வேண்டியது பரியாச உதடுகள், பரியாசமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பரியாசம் பண்ணி பேசுகிற ஊழியங்கள், ஊழிய நிறுவனங்கள், உபதேசங்கள், போதகங்கள், நிகழ்ச்சிகள், சபைகள் விட்டு விலகுங்கள். நாம் சொல்லு, நீங்கள் அதை முந்தி அறிய வேண்டும். ஏன் அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த வசனத்தை சொல்றாங்க? முந்தி நீங்கள் அறிய வேண்டும். பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்தா உன்னுடைய அடிமடியிலே கை வைத்து விடுவான், உன் விசுவாசத்தை உருக்குலைத்து விடுவான், உன்னை பரலோகத்துக்கு எதிரானவனாக மாற்றி விடுவான். அந்த பரியாசம் உன்னை சுற்றி கொள்ளும். அந்த சாபத்துல உனக்கும் ஒரு பங்கு வந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால பரியாசக்கார உட்கார்ற இடத்துல கூட உட்காராத. நீ பரியாசம் பண்ணல, அது அப்புறம். அவன் உட்கார்ற இடத்துல கூட உட்காராத. எவ்வளவு பெரிய எச்சரிப்பு சொல்லியிருக்கு பாருங்க. வேண்டாம். ஒரு மனிதன் சொல்லுவதும் அது தேவனுடைய காரியங்களுக்கு எதிராகவும் உங்கள் விசுவாசத்தை குலைப்பதாகவும் உங்கள் விசுவாசத்தை சந்தேகத்துக்குள்ளே ஒரு கேள்விக்குறியாய் மாற்றுவதும் நீங்கள் அறிந்திருக்கிறதும் நீங்கள் தெரிந்திருக்கிறதுமான சத்தியத்தை விட்டு உங்களை விலக பண்ணுவதும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு காமெடி பண்ணுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா விலகிருங்க. அது தவறு. ஒரு மனிதன் இடத்திலிருந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்டால் உங்கள் விசுவாசம் வளர வேண்டும்.
கர்த்தர் மேல் உங்களுக்கு நம்பிக்கையும், கர்த்தர் மேல் உங்களுக்கு அன்பும், கர்த்தர் மேல், கர்த்தருடைய கிரிகள் மேல் அக்கறையும், கர்த்தருக்கு என்று சாகவும் துணிந்த வைராக்கியமும் உனக்குள்ளே வரணும். இந்த விளைச்சலை உண்டாக்காத எந்த பிரசங்கங்களையும், எந்த ஊழியங்களையும், எந்த ஊழியக்காரனையும் விலக்கி விடுங்கள். வேண்டாம். அது எதுக்கு? நமக்கு நேரம் இல்லாமலா உட்கார்ந்து இருக்கிறோம், நேரம் இல்லாமலா வருகிறோம், நேரம் இல்லாமலா போய் அந்த இடத்துல நம்ம நேரத்தை செலவழித்துக் கொள்கிறோம். உன்னுடைய விசுவாசத்துக்கு உலை வைக்கிறது உன்னுடைய வாழ்க்கை அழித்து விடுவதற்கு சமம். கவனம். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கலப்பட உபதேசங்கள் ரொம்ப கவனமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். கள்ள வேலையாட்களுடைய அடையாளங்கள் குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை வாசித்து, சில வசனங்களை வாசித்து, கர்த்தர் இதை குறித்து இந்த வருஷத்தில் வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு வாசித்து, அதற்கு பிறகு இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த கள்ள வேலையாட்கள், உங்கள் விசுவாசத்திற்கு உலை வைக்கிற வேலையாட்கள் எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க என்பதை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இதை குறித்து சாலிடா சில வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அது 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் அடங்கி இருக்கிறது. நீங்க நல்லா படிச்சு பார்த்தா தான் அதனுடைய அர்த்தம் புரியும். நான் உங்களுக்கு அர்த்தமே சொல்ல வேண்டாம், நான் நிறுத்தி நிதானமா படிக்கிறேன். நீங்க கேட்கும் பொழுதே உங்களுக்கு நிறைய விஷயம் அதில் தட்டுப்படும் பாருங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அப்படி செய்வார்கள். இவர்கள் மிகுந்த துணிகரக்காரர்கள், அகங்காரர்கள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். மகத்துவம்னா தேவனுடைய மகத்துவத்தை தூஷிப்பதற்கு அஞ்சாதவர்கள், தூஷிக்க அஞ்சாதவர்கள். ஒரு ஆள் ஒரு பிரசங்கத்தில் சொன்னார், 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கர்த்தர் பங்கு வைத்தார். அது நம்ம ஆச்சரியம் என்று சொல்லுகிறோம். அவர் சொன்னார், ஒரு வாலிபனிடத்துல ஒரு 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. எல்லாருமே சாப்பாடு கொண்டாந்துருந்தாங்களாம். ஆனால் யார் முந்தி எடுப்பது என்று எல்லாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். எடுத்தா பக்கத்தில் எங்கே கொடுக்கணுமோ, வாங்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு, என்ன செய்வது என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு அங்கே நின்று அந்த அப்பத்தை வாங்கி அதை பிட்டு தன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாராம். பாருங்க, பக்கத்தில் இருந்தவங்க கொடுத்தாராம். உடனே எல்லாரும் விளங்கி கொண்டார்களாம். உங்களிடத்திலிருந்து இதை எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு எல்லாரும் அவனுடைய டிஃபன் பாக்ஸை திறந்துட்டான். திறந்து எல்லாருக்கும் பக்கத்தில் பங்கு வச்சா கடைசியில் 12 கூட மிஞ்சிச்சான். அதை இயேசு அவருடைய சீஷன் எடுத்து கொண்டு போய்விட்டாரலாம். இது எவ்வளவு நல்ல டாக்டிஸா இருக்கு பாருங்க. அப்பவும் இயேசு கிறிஸ்துவ அற்புதத்தில் செய்யல, எல்லாருமே சாப்பாடு கொண்டு. அவன் தெரியும் 3 நாள் இயேசுனார் பேச ஆரம்பிச்சா எப்போ முடிப்பாருன்னு தெரியாது. எதுக்கு நம்ம போயிடுவோம்னு சொல்லி ஒரு சின்ன பையனே அப்பமும் மீன் கொண்டாந்தா பெரிய ஆளுக்கு என்ன வந்து புத்தியம் இல்லாமலாம் இருப்பான்? அவன் கண்டிப்பா கொண்டாந்துருப்பான். பாருங்க எவ்வளவு லாஜிக்கு. சின்ன பையனே சாப்பாடு கட்டிட்டு வந்திருந்தான்னா பெரிய ஆள் வச்சிருக்காம இருப்பானா? கண்டிப்பா வச்சிருப்பான். ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு தயக்கம் என்றால், யார் முதல்ல எடுப்பது? ஒருவேளை பக்கத்தில் இருக்கவன்ட்ட இல்லாம இருந்தா நம்மகிட்ட பங்கு கேட்டாலும் கேட்டுருவானே அப்படின்னு அப்படியே வச்சுட்டு எல்லாம் போகட்டும் அப்புறம் சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானா. அப்ப இயேசுநாதர் அந்த அப்பத்தை வாங்கி அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு அடையாளத்தின் மூலம் காமிச்சாராம். அதை எடுத்து தன் பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொடுத்து, அவர் கொடுத்த உடனே இயேசு எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு எல்லாரும் தங்களுடைய பாக்ஸை திறந்து பக்கத்தில் இருக்கிறவர்கள் பகிர்ந்து கொடுத்தாங்களாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியான உடனே 12 கூடை எடுத்து, இயேசுவும் அவருக்கு சீஷர் 12 பேர் பாருங்க, அவர்கள் எல்லாம் கூடையில் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். யார்? உங்ககிட்ட இருந்ததை இயேசு எடுத்துட்டு போறதுக்காக அவர் இப்படி ஒரு தந்திரம் பண்ணி எல்லாரையும் சாப்பாடு கொடுத்து மிச்சமானதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இது எங்க கொண்டு, இது நான் உண்மையிலே எதையும் கூட்டி குறைச்சு பேசல, நான் கேட்டிருக்கிறேன் இந்த செய்தியை. ஒரு ஆள் பேசுறாரு, ஒரு கமெண்ட்ரி புக்ல இருக்குது இது, அவர் அது பேசுறாரு அப்படி, இதுதான் இயேசு செய்த அற்புதம் என்று. பாருங்க, அவர்கள் மகத்துவத்தை தூஷிக்க அஞ்சாதவர்கள், தூஷிக்க அஞ்சாதவர்கள். ஒரு சண்டே கிளாஸ்ல ஒரு கதை சொல்லி கொண்டிருந்தார் ஒரு ஆசிரியர். அவர் நாத்திகம் பேசுகிறவர். அவர் சொன்னார், இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியே நடந்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அது உண்மை அல்ல. செங்கடல் ஒரு குறிப்பிட்ட மாசத்துல, சில கமெண்ட்ரியில போட்டு, சில குறிப்பிட்ட மாசத்துல அப்படியே வற்றி போயிருமா, ஒரு 2ஆ பிரிஞ்சு அது நடுவில் வந்து அப்படி வத்திருமா. அதனுடைய அந்த கடலுடைய அமைப்புல 2 பக்கம் வத்திரும். அப்ப
இந்த கணுக்கால் அளவு தான் தண்ணி ஓடும் அந்த நேரங்கள். சில நேரங்கள் நீங்கள் பார்ப்பீங்க கடல் உள் வாங்கிடும். அது மாதிரி ஒரு பாதை மாதிரி உண்டாகும். மோசே அந்த பாதையின் வழியாய்த்தான் ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். இதில் ஒன்றும் அற்புதம் இல்லைன்னு சொன்னாராம். அப்போ அந்த கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பையன் சொன்னாராம், அது அற்புதம் இல்லை என்றால் அந்த கணுக்கால் தண்ணியில பார்வோனுடைய படையை கர்த்தர் முங்கி வச்சாரே, அது அற்புதம் தானே அப்படின்னு கேட்டானா. இவன் நடந்து போனது அற்புதம் இல்லையா? நீ சொன்னது ரைட் தான். ஆனா பார்வோனுடைய சேனை வரும்போது அந்த கணுக்கால் தண்ணியில கர்த்தர் மூழ்க வச்சுட்டாரே, அது அற்புதம் தானே. வாத்தியார் என்ன சொல்லுவாரு? இவர்கள் மகத்துவத்தை தூஷிக்க தயங்காதவர்கள், கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தத்துவத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் தூஷிக்க அஞ்சாதவர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, 11ஆம் வசனம், அதிக பெலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. யார? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள தேவ தூதன் கூட குற்றப்படுத்த மாட்டானே. ஆனா இவர்கள் சுலபமாய் அவர்களை குற்றப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய அந்த உட்கரானக்காரர்களை குற்றப்படுத்துவார்கள். இவர்களோ இங்கே பிடிபட்டு அழிவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து, அவனுக்கு தெரியாது, அது என்னன்னு தெரியாது, தெரியாதவைகளை குறித்து பெருசா நம்ம ஸ்காலர் மாதிரி பேசிட்டு இருப்பார். அந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னா, எபிரேய புஸ்தகத்தில் இப்படி போட்டிருக்கு, சிரியா புஸ்தகத்தில் இப்படி போட்டிருக்கு, ஜெர்மன் புஸ்தகத்தில் இப்படி போட்டிருக்கு என்று சொல்லி அவர்கள் தெரியாததை தெரிந்த மாதிரி தங்களை காண்பித்து கொண்டு தெரியாதவைகளை தூஷித்து தாங்கள் கேட்டிலே கெட்டெழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இலச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்து உண்கையிலே தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். உங்களோட விருந்து உண்கிறது என்றால் ராப்போஜன மாதிரி ஒரு பந்தியில் உங்களோட இருக்கிற மாதிரி இருந்து தங்கள் வஞ்சித்து அவங்க அதுல உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். யாரை வஞ்சித்து? உங்களையும் என்னையும் வஞ்சித்து உங்க கூட இருந்து சாப்பிட்ற மாதிரி தன்னை காமிச்சு ஒரே பந்தியில் இருக்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பேச கேட்டு உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை வாங்கி தாங்கள் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபச்சார மயக்கத்தில் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற இந்த கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளிலே பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசையிலே பழகின இருதயம். இன்னைக்கு ஒரு கூட்டம் பேரு தங்களை தேடி வருகிற ஜனங்களை பொருளாசையிலே பழக்குவதற்காக உபதேசம் பண்றாங்க. இயேசுவை நீங்கள் தேடி வருவதே உங்களை இயேசு பணக்காரராக்குவதற்குத்தான். இயேசு அப்படி சொன்னாரா? வாங்க உங்களை நான் பணக்காரராக்கிறேன். ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு சர்ச்சுக்கு ஏழைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் ஏழையா உங்களை வெளியே போக விட மாட்டார், பணக்காரர் ஆக்கித்தான் நான். எங்கேயா வசனத்தில் போட்டிருக்கா, என் சர்ச்சுக்கு வாங்க உங்களை எல்லாம் பணக்காரராக்கி அனுப்புவேன். அப்படி யாராவது போயிருக்கீங்களா? இங்கேருந்து சொல்லுங்கம்மா, போயிருக்கீங்களா? வரும்போச்சுமா வெறுங்கையா வந்தேன், போகும்போது நான் கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு வந்தேன். நீங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷமா தொடர்ந்து உபவாச ஜெபத்துக்குறீங்க, எங்கே போயிருக்கீங்களா? அப்படி சரி என்னை விடுங்க, உங்க சபைக்கு நீங்க போயிட்டு பணக்காரராய் மாறி போயிருக்கீங்களா? இயேசு உங்களை பணக்காரராய் மாற்றுவேன் என்று சொல்லல, உங்களை நித்திய ஜீவனுக்குரிய பரிசுத்தவான்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்வதே அந்த வாக்குத்தத்தம். இவங்க என்னன்னா அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த பொருளாசையில உங்களை பழக்குகிறவர்கள் உங்களை அதை பற்றி எல்லாம் பேச மாட்டாங்க. நீ எக்கேடு கெட்டு போனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. அசுத்தமா ஜீவிக்கலாம், பாவத்தில் வாழலாம், இச்சையில வாழலாம், ஆனா நீ பணக்காரனாய் மாறிவிட வேண்டும், பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறிவிட வேண்டும். பேசுறான் ஒரு ஆளு. அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு மரித்த போது இயேசுனுடைய சரீரத்தை அங்கிருந்த ஏழைகளில் எவருக்கும் கொடுக்கவில்லை. அங்க இருந்த அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பு என்பவனை அழைத்து அவன் கையில தான் சரீரத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். கொண்டு போய் அவரை ஐஸ்வர்யவான்கள் இடத்துல அடக்கம் பண்ணு. அதுக்கு என்ன வசனம் சொல்றான் பாருங்க. ஏனென்றால் அதை ஏழைகளிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டால், சீஷரிடத்துல ஒப்பு கொடுத்தா, ஏழைகிட்ட கொடுத்துட்டா அவன் அதை வெளியே போட்டு அனையோ அனாதை போனாங்க, அடக்கம் பண்ண காசு இல்லைங்கன்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவானா. என்ன ஏழைகள் அப்படி செய்யறோமா? நம்ம பணக்காரர்கள் வேண்டுமானால் ஒருவேளை இயேசு விற்கலாம், ஏழைகள் இயேசுக்கு என்று சாக துணிந்தவர்கள்.
சொல்றான். அதனால தான் ஒப்பு கொடுக்கலையா? நான் கேட்கிறேன், ஒரு மரித்த இயேசுவின் சரீரத்தை ஏழைகளிடத்தில் ஒப்பு கொடுக்காத இறைவன் இயேசு பிறந்த போது உயிருள்ள இயேசுவை ஏன் ஏழை தச்சனுடைய கையில ஒப்பு கொடுத்தாரு? சொல்லுங்க, ஏன் ஒப்பு கொடுத்தாரு? பணக்கார வீட்டில் பிறக்க வைக்க வேண்டியதானே? அவர் உயிருள்ள இயேசுவை ஏன் ஏழையின் கையில கொடுத்தாரு? ஏழைகளோட ஏன் வாழ வைத்தாரு? ஏழைகளை அவர்களுக்கு தகப்பனும் தாயுமா ஏன் கொடுத்தாரு? என்ன லாஜிக் பேசுற நீ? அவர் சொல்லுகிறார், அப்படியானால் நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஜனங்கள் ஏழைகள் சபைக்குள்ள வரக்கூடாதான் நீங்க நினைக்க கூடாது. நீங்க வாங்க, ஆனா போகும்பொழுது கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் பணக்காரராய் மாற்றி அனுப்புவார். பொருளாசையிலே உங்கள் இருதயத்தை பழக்குவிக்கிறவர்கள் உங்களுடைய இருதயத்தை இயேசுவை விட்டு திசை திருப்பி பணத்தின் மேல காசின் மேல பற்று வர வைக்கிறவர்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவைகள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க அவருக்கு தெரியும். போதும் என்ற மனதுடன் கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப இதைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இவங்க என்ன செய்யறாங்க? பொருள் ஆசையிலே பழகி தங்களிடத்தில் வருகிறவர்களை பொருளாசையிலே பழக்குகிறார்கள் இருதயத்தை. இயேசு இடத்துல வருவதே நீ பொருள் சம்பாதிக்கத்தான். ஒரு காரை வச்சிருக்கிறவங்க 4 கார் வச்சு 7 கார், இப்படி ஒரு வசனம் எங்கேயுமே இல்லை. எங்கேயாவது அப்படி போட்டிருக்கா? எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நான் உனக்கு இது தருவேன் அதை தருவேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்ல தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துன்னு சொல்றாரு. நீ அவரை மறுபடியும் உலகத்துக்குள்ளே திருப்புகிறீர்கள். அதுதான் அவன் சொல்ற. பொருளாசையிலே பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பாஷையை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் ஒரு தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாக இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் காரிருளை இவர்களுக்கு பங்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்திலே இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். வஞ்சகமா நடத்துறவங்க இருந்தாங்களே, வஞ்சகமா நடத்துக்கிறவங்க, அவங்ககிட்ட இருந்து ஒரு சில ஆத்மாக்கள் தப்பிச்சு வெளியே வந்துடும். ஐயோ, ஏன்னா அவன் பேசலாம் வஞ்சகமா இருக்கே, தப்பிச்சு வந்தவன் இருக்கானே, அவர்களிடத்துல போய் இவங்க அகந்தியான வார்த்தைகளை வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சையை காண்பித்து காம விகாரங்களை காண்பித்து அவர்களையும் தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தப்பிச்சு வந்தோன்னா மறுபடியும் விடமாட்டேங்கிறான் பாருங்க. தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாருக்கு? இவனே கேட்டுக்கு உரிய பாத்திரமா இருக்கிறான், வருகிறவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். வாங்க, நமக்கு எல்லாம் பரலோக ராஜ்யம் காத்திருக்கு, உனக்கு முதல்ல கிடைக்குமான்னு பாருயா. இவனுடைய நிலைமை இங்கே ஆட்டங்கண்டு போயிருக்கிறது. இவர்கள் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைகளை காட்டிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அது அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் அப்புறம் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்லுகிறார். நீங்க நல்ல விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த நயவஞ்சகமான பேச்சுகளை கேட்டு பரியாசக்காருடைய ஊழியங்களை கண்டு நம்ம அதனால இழுக்கப்பட்டு போனா உங்கள் முந்தின நிலைமை விட பிந்தின நிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறிவிடும். மகத்துவங்களை தூஷிக்கிறவனுடைய சம்பந்தம் வைக்கலாமா? யோசிச்சு பாருங்க. இயேசுவை கடவுள் இல்லை என்று சொல்லி தன்னை கடவுள் என்று சொல்லுகிறவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? யோசித்து பாருங்கள். அவைகளை போய் கைதட்டலாமா? யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தைகளை நம்பலாமா? யோசிச்சு பாருங்க. நாம் அதற்காகவா பிடிக்கப்பட்டோம்? இயேசு கடவுள் இல்லைன்னா ஏன் இங்க உட்கார்ந்து என்ன செய்யற? நீ எதற்கு உள்ளே வருகிறீர்கள்? ஏன் இயேசுவை பற்றி பேசணும்? அப்போ உனக்கு சோறு, அப்பத்திற்காக. அப்ப இதுதான் அந்த காரணம் வருகிறது. அப்ப இவைகள் தான் முதல் ஊழியமாக பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர்கள் முந்தி எழும்புவார்கள். இது கர்த்தருடைய திட்டங்களுக்கும் எழுப்புதலுக்கும் எதிரான ஊழியம் என்பதை கண்டுபிடியுங்கள்.
இந்த இப்படிப்பட்ட ஊழியங்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்பும். எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால் இன்னும் ஒரு கூட்டம் பரியாசக்காரர்கள் எழும்புவாங்க. எழும்பி ஆங்காங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு சபை நடத்தி ஜனங்களை கூட்டா ஜனங்கள் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அது செலவாகும், கஷ்டப்படணும். அது வேண்டாம், ஈஸி வழி இருக்கிறது. யூடியூப்ல போவோம், சமூக வலைத்தளங்களில் போவோம், அதன் மூலம் நம்ம பேசுவோம், பரியாசம் பண்ணுவோம், ஒவ்வொரு ஊழியக்காரனா டார்கெட் பண்ணுவோம். இவன் செய்கிற தப்பு, ஏங்க திறப்பில் நின்று அழுகிறீங்க, ராத்திரெல்லாம் ஒப்பாரி வைக்கிறீங்க சொல்லுவோம். இயேசுவை மாதிரி நாங்களும் ஒரு ஆண்டவர் தான், கடவுள் தான் என்று சொல்லுவோம். ஆவிலை நிறைகிறவர்களை பற்றி ஏளனம் பண்ணுவோம், தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பற்றி கேலி பண்ணுவோம். பரியாசக்காரர்கள், இது ஒன்றும் புதுமை இல்லை. அவர்கள் எழும்புவார்கள். சாத்தான் அவர்களை பயன்படுத்துகிறார். தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீங்கள் கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயித்திருக்கவைகளில் உறுதியாக நில்லுங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார்.